ஹைலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவன் ஹைலோ அப்படின்ற மாதிரி சொல்லுறான்னு நினைக்கிறாங்க. ஹாய் ஹலோ அதை தான் சுருக்கி ஹைலோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இபிக் ஃப்ரேம் தமிழ்ன்ற சேனல் ஒன்று. இது நம்மளோட மான்குவா தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ற சேனல் வந்து 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டோம். அதால் இது பேக்கப்புக்கு திறந்து வச்சுக்கேன். இதுலேயும் தரமான மான்காக்கள் போடப்படும். ஆனால் இதில் பெஸ்ட்டு போட போகிறது நம்ம இப்போ என்னடா போர்ச்சின் லிமிட்ஸஸ் மான்காவை ஒரு மூவியாட்டம் எடுத்து போட போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், போர்ச்சின் லிமிட்ஸஸ் மான்காவோட பெஸ்ட் எபிசோட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு விடுங்க, அது எனக்கு வாய்ஸ் கிளியர் இல்லை மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் பெஸ்ட் எபிசோடையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு ஒரு 1 ஹவருக்கு வீடியோவையும் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த சேனல்லே மான்காக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ண பிறகு பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நண்பா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் வந்து 1K வச்சலான்னு பார்த்தேன். 1Kக்கெல்லாம் நம்மளோட லைக்லாம் போவான்னு நினைக்கிறேன். ஒரு 100 லைக் டார்கெட் வைப்போம் நண்பா. என்னையா எடுத்தோடனே 100 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து இபிக் ஸ்கோல் தமிழ்ன்ற யூடியூப் சேனல் அவரோட நம்ம கொலாப் பண்ணி தான் இந்த வீடியோ போட போகிறேன். நாங்கள் அதால் கொஞ்சம் வியூஸும் சப்ஸ்கிரைபும் அதிகரிக்குன்னு நம்புகிறேன். அடிச்சுடுவோம் காசாக. நம்ம என்ன லைக்லாம் ஒரு 100 லைக் இல்லாட்டி 1000 லைக்லாம் வந்தால் சந்தோஷப்படுறேன். முதல் ஆள் நான் தான். வறுமேறியா அடிச்சுடுவோம், வந்தா வரட்டும். என்னோட சிறிய குறிப்பு ஒன்று இருக்குது, அதையும் கேட்டுட்டு போங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மான்காவை பார்த்தாக்களும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். புதுசாக பார்க்குறாக்களுக்கு சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு தரமான ஸ்டோரி ஒன்று, ரீஎன்கார்னேஷன் ஸ்டோரி. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டியூக்குற மகளா ரீஎன்கார்னேஷன் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னென்ன ஹூத்தலம் பண்ணுறே இந்த ஸ்டோரி லைன் அது போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும் இந்த கதை. ஆன்லைனாக சொல்லி போர் அடிக்க விரும்பலை, வள ஹொலாண்டு பேசிக்காமல் வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பேலஸை காட்டிட்டுச்சாங்க. அங்கே ஒரு பொம்பளை சரியான பயத்தில் கண்ணால் தண்ணியெல்லாம் பாரு கத்துற கட்டத்தில் நிற்கிறா. அப்போ லுட்வில்னு ஒருத்தன் ஸ்வாட் எடுக்கிறான் வெட்டுறதுக்கு பொம்பளை. அப்போ ரவின்ற ஒருத்தன் சொல்லிக்கிட்டு நீ ஏழுங்கடா என்னையை கொண்டு அவளை விட்டுரு அப்படின்ன மாதிரி அந்த ரவீன்றவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொம்பளைக்கு சரியான பயமாகுது, எங்களை விட்டுருங்க அப்பா தயவுசெய்து எங்களை விட்டுருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்கலாம். அங்கே லுட்வில்னு ஒருத்தன் இந்த வெள்ளை முடி வச்சு ஈரவன் ஸ்வாடை எடுத்து நீட்டிக்கிட்டு உங்களெல்லாம் உயிரோட விடுறதுக்கு தகுதியே இல்லாதாக்கள் நீங்கள் அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்லுவாங்க. அழுகாம வருங்க அந்த கட்டத்தில். அப்பா தயவு செய்து எங்களை விட்டுருங்க அப்படின்ன மாதிரி கத்திக்கிட்டே முழிப்பா நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு. அடைச்சே என்ன கனவாக வந்து தொலைச்சிக்க எனக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் எலும்பி குந்திட்டு ஜோசி திட்டிப்பா நடிச்சாமத்தில். நிம்மதியாக தூங்கவே முடியலை அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கோஸ்ட் ஒன்று குந்திக்கிட்டு இருக்கீங்க ராணி அப்படின்ன மாதிரி இருக்கீங்களே. அவோ பாப்பா யாரு மாடி அப்படின்ன மாதிரி இவோ பயந்துருவா, எது கோஸ்ட் அப்படின்ன மாதிரி இவோ பயந்து போய் பார்த்துட்டிப்பா யார் அது அப்படின்ன மாதிரி. அப்போ அந்த கோஸ்ட் ஏதோ சொல்லியிருக்கீங்க கட் பண்ணால் கேமராவெலாம் செட்டப் பண்ணி கடும் ஷூட்டிங் ஒன்று வைத்துட்டு இருக்கா. அப்போ அங்கே ட்ராமாவில் நடிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன பின்தொடர்ந்து வராத எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்ன மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்ஸியாண்டு ஒரு அலுவகம் அவள் காட்டிட்டுச்சாங்க. அவன் வந்து ஆக்டிங்லேயே தலை சேர்ந்த அவார்டெல்லாம் வாங்கியிருக்கா நிறைய. அதெல்லாம் பற்றி நிறைய ஆக்கள்லாம் அவங்கள்ட்ட வந்து இன்டர்வியூலாம் எடுத்து ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்ஸியாகும் அதை பார்க்கல பெருமையாக தான் இருக்கு, ஒரு வழியாக நம்ம இதெல்லாம் சாதிச்சிச்சோம் அப்படின்ன மாதிரி. அப்போ அங்கே ஒரு பொம்பளை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்ன மாதிரி பல்ல இழிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்பா பிளாஸ்பேக் செல்ல ஆரம்பிச்சு நம்ம ஹீரோனுக்கு சின்ன வயசுலேருந்து கோஸ்ட்டை பார்க்குற சக்தி ஒன்று கிடைச்சிங்க. ஈஸியாக நம்ம அதோட ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின்ட வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டெல்லாம் பார்த்து இப்போ நைட்டு வேறு அந்த கிரேனியம் வந்து சொல்லிட்டு போய் இப்போ இந்த புதையில காடி கொடுங்க, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் காடி கொடுத்திப்பா. ஏன்னா அந்த கோஸ்ட்டு நம்ம ஹீரோனை படுக்க விட்டுறியா நிம்மதி. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டுக்கிட்ட சொல்லி புதையில எங்கே இருக்கிட்டு காட்டிவோ சந்தோஷப்பட வச்சுப்பா. என் பாட்டி இடைக்காக சொத்து விட்டுட்டு பேத்திச்சான்னு மகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோயினை ஒரு கடவுளாக பார்த்துட்டு இருந்திப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் பாய்ப்பா எனக்கு பிஸியாக வேலை ஒன்று இருக்குது நம்ம ஹீரோயின் கிளம்பிப்பா. அப்போ அந்த கோஸ்ட்டும் பின்னால் இருந்து அப்படியே மறைஞ்சி போய்த்து இருக்கீங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபீலிங் புதுசாக இருந்துச்சு, ஒரு கோஸ்ட்டு மறைஞ்சி போகிறத பார்த்து நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக இருப்பா. அந்த கோஸ்ட்டு என்னையை சும்மா இருக்க விட்டிக்கா பரவாயில்ல ஒரு வழியாக போய் தொலைஞ்சிக்கா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு போவா. எப்பா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கதிரையில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுவா. திடீர்ன மாதிரி நம்ம ஹீரோயினை யாரோ குறுகுருண்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு டார்க் கண்ணு வழங்கு பயந்து பதறி பேத்துருவா. நம்ம ஹீரோனுக்கு மூச்சு விடலாமல் இருக்கி நம்ம ஹீரோனை யாரோ குறுகுருண்டு பார்க்குற இடம் வரைஞ்சி சரியாக பயந்து பேத்துருவா. என்ன நடக்கு இந்த இடத்துல அப்படின்ன மாதிரி ஊகுமடையில் யாரையோ தலை உருள்ற இடம் நம்ம ஹீரோனுக்கு இல்யூஷன்லாம் வந்துருக்கீங்க. அதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு என்ன இது அப்படின்ன மாதிரி அங்கேருந்து பதறி அடிக்கிட்டு கிளம்பிப்பா. மூச்சு முட்டுதே தலை சுற்றுது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வெளியே வந்து மூச்சு வாங்கிக்கிட்டு இருப்பா. அப்போ சுற்றி உள்ளாக்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன இருக்கீங்க இது இதை பற்றியெல்லாம் புறவு யோசிப்பானே. இப்போ டைம் இல்லை அடுத்த ஆக்டிங்க்கு நேரம் வந்துட்டு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கிளம்பிப்பா. அவங்க
சொல்லியிருப்பாங்க, அந்தாச்சி பாருங்க அதான் ஸ்கிரிப்ட், அதை எடுத்து பார்த்துக்கிடுங்க, நீங்கள் ஏதாச்சும் இல்லை மாற்றவங்க சொன்னீங்கன்னா அதை நாங்கள் மாற்றி தருவோம் அப்படின்ற மாதிரி அவனும் பேசிட்டு இப்போ நம்ம ஹீரோன் எடுத்து படிச்சுக்கிட்டு இப்போ அப்போ திடீர்னு மாதிரி தலைக்கு மேலே இருந்த அந்த லைட் செட் அப்படியே நம்ம ஹீரோன்ற தலையிலேயே விழுதுரும். அந்த உள்ளாக்கள்லாம் கத்துறாங்க, அந்த இடத்த விட்டு வெளியிப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்க்கறதுக்கு இடையிலேயே அப்படியே அது வந்து நம்ம ஹீரோன்ற தலைக்கு மேலேயே விழுந்துரும். அங்கே ஒரு கொடூரமான இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. நம்ம ஹீரோன்ற ஆவி அவட உடம்ப விட்டு பிரிஞ்சு போகிறத அவட கண்ணாலேயே பார்த்துட்டு இருந்தீப்பா என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சிரிக்கிட்டு இருந்தீப்பா. அவங்க என்ன செய்கிறேன்டே தெரிஞ்சிரி அந்த சுச்சுவேஷனில் கட் பண்ணா அடைச்சே இப்படியா நான் சாகணும் அப்படின்ன மாதிரி ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இங்கே கண் முழிக்கிறா கமலியா சொருஃபல்ன்ற ஒரு உடம்புல இனிமேல் நம்ம கமலியாண்டே கூப்பிட்டுக்கலாம். அப்போ கமலியா கண் முழிச்சு நான் எங்கே இருக்கேன் இது என்னடா அப்படின்ன மாதிரி தலையெல்லாம் பிக்கிட்டு கிடக்கா, எங்கடா வந்து தொலைச்சேடா அப்படின்ன மாதிரி இருந்துச்சுங்க. நான் ஒன்றும் கனவு காணலே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு மாதிரி அங்கே ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறான். என்ன செஞ்சுட்டு இருக்கியா நீ அப்படின்ன மாதிரி ஒரு டெரரான பேச வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோன்ட்ட வந்து பேசிட்டு அவனை சாப்பிட கூப்பிட்டா வர தெரியா அப்படின்ன மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் சாக்கா பார்த்துட்டு இப்போ யார் இவன் அப்படின்ன மாதிரி இப்போ அவன் என்ன ஒரு ஆள் நீ அப்படின்ன மாதிரி திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பண்ணிட்டு இப்போ அப்போ நம்ம ஹீரோனுக்கு சரியான கடுப்பாகும். யாரா இவன் வந்து இப்படி நம்மளோட தனவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் தழுவணி எடுத்து ஒரு அட்டி அவனுக்கு அவன் அதிர்ச்சி ஆயிடுவான் என்ன நடந்துக்கிங்க அப்படின்ற மாதிரி. அப்பா நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டிச்சா இது ஒரு நாவல்ல இதுக்குள்ளே நம்ம ரீன்கார்னேஷன் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துருப்பா. அவங்க ஒரு ஃபெமிலியாக இருந்திருப்பாங்க. அந்த ஃபெமிலியில் கமலியாண்ட ஒரு பொம்பளை நம்ம ஹீரோயினுக்கு 2 அண்ணன். ஒரு அண்ணன்ற பேர் ரவி, அவன் தான் அந்த எல்லோ கலர் முடி வச்சுட்டு மற்ற அண்ணன்ற பேர் ருட்பில், அவன் தான் வந்து அந்த ஒயிட் கலர் ஹேர் வச்சுட்டு மரா டியூக் சொர்ஃபல் அவர் வந்து அந்த நடுவில் இருப்பார் மரா அவங்களோட மனைவி. இவங்க ஒரு ஃபெமிலியாக இருந்திருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டியா இந்த ஃபெமிலியிலேயே கடும் கோக்கரைண்டாவன் ரவி மட்டும்தான். அவன் தான் எப்போ பாரு கோமாவே இருப்பான். கமலியாவை ஒரு பொம்மையாட்டம் நடத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி ரவிகா இருப்பான். எனக்கு அடிச்சா அப்படின்ன மாதிரி ரவி கத்திட்டிப்பா. நம்ம ஹீரோன் நான் தூக்க கலக்கத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் அப்பாவியாட்டம் சொல்லிட்டிப்பா. நம்ம மனசுக்குள்ள வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அவன் அப்படியா அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி டெரராக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருந்தாலும் சரி உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு பரிதாபமான குழந்தை உன்னை சாப்பிட கூப்பிட்டா வா போகலாம் அப்படின்ன மாதிரி அவன் கூட்டிகிட்டு போவான். நம்ம ஹீரோனின் பின்னாலே ஒன்றும் யோசிக்காமல் பேத்துட்டிப்பா. அவனுக்கு அடி சரிகான். இருந்தாலும் அவன் எனக்கு மேலே கோபப்பட்டிப்பான்னு நினச்சேன். ஆனால் அவன் ஒன்றும் செய்யலை. அப்பாவியாட்டம் இருந்துட்டு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் போவோம். அங்கே டியூக் முறைச்சப்படி ஏறிப்பார் நம்ம ஹீரோன். அப்போ அவன் போய்த்து அவன்ற சேரில் உட்காருவான். நம்ம ஹீரோன் பாப்பா இருந்தாலும் என்னத்துக்கு முறைச்சிட்டு இருக்கார் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் அப்பாவியாட்டம் போய்த்து குந்திடுவா. குந்திப்பட்டு நம்ம ஹீரோன் இடக்கண்ணால் உத்து பார்க்குறா. பார்த்தா டியூக் அப்போ முறைச்சபடி ஏறிச்சார் ஒரு மாதிரி கூர்மையான பார்வையை வச்சுக்கிட்டு. அப்போ அங்கே மேடெல்லாம் அமைதியாக இருக்கல. டியூக் கேட்பார் ஏன் எவ்வளோ லேட்டுண்டா. அப்போ ரவி செல்றான். அதுவா ஏன் லேட்னாண்டு நம்ம ரவி செல்ல வரைக்கிலே அங்கே நம்ம ஹீரோன் சோரிப்பா நான் தான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அதெல்லாம் லேட் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிற ரவி ஆச்சரியமா பார்ப்பா. அந்த பொம்பளை பேசுவாள் அப்படின்ன மாதிரி. டியூக் அதை தான் பார்ப்பார். இந்த பொம்பளை எப்பத்துலேருந்து பேச ஆரம்பிச்சு அப்படின்ன மாதிரி. அப்போ அங்கே ஒரு மெய்டரால் சாப்பாடு கொண்டுட்டு வரா. நம்ம ஹீரோனு பக்கத்தில் அந்த மெய்டு அந்த சாப்பாடை கொண்டு வந்து விட்டு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சிட்டு போகிறோம். நம்ம ஹீரோன் அந்த சாப்பாடை வாயில் எடுத்து வைப்பாண்டு அந்த பொம்பளை காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோன் அந்த மீலை வெட்டிப்பிட்டு டியூக்கை பார்த்து இருந்தாங்க அப்பா இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்ன மாதிரி கொடுத்துட்டு விட்றா. ரவி பதறி பேத்துரு அந்த பொம்பளை என் திடீர்னு மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கா ஒரு மாதிரி அப்படின்ன மாதிரி. நம்முடைய டியூக்கும் அதை வாயில் எடுத்து வைப்பார். இவ்வளோ கேவலமாக இருக்கு. அவருக்கே ஷாக்காயிரும். இதையா நம்மளோட அமளியாக கொடுத்தா அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி அப்பவேட்ட மூஞ்ச வச்சுட்டு ஒரு மாதிரி சோகம் அறிக்கிறாட்ட ஆக்டிங்கை போடுவா. அப்போ என்னப்பா அது கேவலமாக வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் ஆக்டிங்கை போடுவா. இவ என்ன தான் செய்ய போறான்ட்டு ரவி பார்த்துட்டிப்பான். டியூக்கு கட்டும் கோவமாயிரும். டெரரான பேச வச்சுட்டு அப்போ நம்ம ஹீரோன் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருப்பா ஒரு மாதிரி வில்லத்தனமா. அந்த மெய்டுக்கா அள்ளு விட்டுரும். நம்ம டியூக் என்ன செய்ய போறா ரெடி அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோன் சொல்லிட்டிப்பா சோரி எனக்கு தெரிஞ்சிருங்க நான் தந்திக்க மாட்டேன் உங்களுக்கு அந்த மீல் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. மெய்டுக்கு வாந்தியே வந்துருக்கீங்க அவங்க என்ன செய்யறேன். அப்போ நம்ம ஹீரோன் மனசுக்குள்ளே சிரிச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தீப்பா உனைய பழி வாங்கிட்டேன்டி அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோன் சிரிச்சு பேயாட்டம் அரக்கியாட்டம் நம்ம ஹீரோன் மனசுக்குள்ளே கொண்டாடிட்டு இருந்தீப்பா. கட் பண்ணா நம்ம ஹீரோன் சேடாக குந்திக்கிட்டு இருப்பா. ஒன்றும் சாப்பிடலையே நான் கடைசி மட்டும் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பசிலே குந்திட்டு பாப்பா. அங்கே ஒரு மெய்டு ஒரு ஆள் வந்துக்கிட்டு சொல்லிட்டு இருப்பா ஹலோ கமலியா மேடம் நான் தான் உங்களுக்கு பர்சனல் மெய்டு நான் டியூக்கு கீழே வேலை செய்கிறேன் அப்படின்ன மாதிரியான சொல்லி நம்ம ஹீரோன்ட்ட கதை விடுவா. ஹீரோன் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோனுக்கு. அதுக்கு தான் அந்த மெய்டே வந்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு அந்த சமையல்காரி செஞ்ச வேலைக்கு அவெல்லாம் வேலையை விட்டு தூக்கி நடந்து இந்த புது மெய்டு சொல்லிக்கல. நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அது அவளுக்கு தேவை அப்படின்ன மாதிரி. அப்போ அங்கே ஒரு சமையல்காரை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்ன மாதிரி. அவன் சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோன் இருந்தால் என்னத்துக்கு இப்படி வந்து குறுகுருண்டு பார்த்துட்டு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ பக்கத்தில் ஒரு கோஸ்ட் ஒன்று கத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த கோஸ்ட் ஒன்று கத்திட்டு அவளுக்கு அப்பிள்டா பிடிச்சாதுரா அதில் கேட்கலாம் செஞ்சு கொடுத்தா பொம்பளை தின்ன மாட்டாடா அப்படின்ன மாதிரி. அந்த கோஸ்ட்டு கத்திட்டு நம்ம ஹீரோன் குறுகுருண்டு பார்த்துட்டு இப்போ என்ன செய்யுது இந்த கோஸ்ட் அப்படின்ன மாதிரி. இங்கே அகாடமியில் 2 பொடியும் பேசிட்டு பேசிட்டு டே அதுரா அப்படின்ன மாதிரி. அவங்க 2 பேரும் பேசிட்டு திடீர்னு மாதிரி ஒருத்தர் நின்றுவான். டே அங்கே போவாதடா அப்படின்ன மாதிரி சொல்லக்கல. என்னடா அவன் பார்ப்பான். டே அங்கே போவே தேவையில்லடா அப்படின்ன மாதிரி. 2 பேரும் பயந்து அங்கால இந்த அடிச்சு புரண்டு ஓடுவான். அவள் யாருன்னு பார்த்து அங்கே ஒருத்தன் கெத்தா என்ட்ரியை கொடுப்பான். திரும்பி பார்ப்பான் மாசா ஒரு மாதிரி
பார்த்துட்டு செல்லுவாங்க. பொடி பசங்க லோன் வந்துட்டு இங்கே தொல்லை பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி கெத்த செல்லுவான். அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு கட் பண்ணா நம்மளோட சமையல்காரர் சாக்கில் இருப்பார். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை சமையல் செய்கிறதுக்காக கீழே இறங்கி வந்திருப்பார். அதை பார்த்து அவர் சாக்கில் இருந்திருப்பார். அப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு என்ன நடந்துக்கிட்டு. அப்போ அவர் சமைச்சு கொண்டுட்டு போய்த்திப்பார் நம்ம ஹீரோனுக்கு. எப்படி இருந்தாலும் இது என்ற சமையல்காரர் எனக்கு செஞ்சு அதை பார்த்துக்க நான் செய்ய பழவின சமையலை. ஆனாலும் அந்த கேக் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், கமலியாக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே நடக்கிறத கூத்த வேறு. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்திப்பா. இப்போ என்னண்டா அவர் அந்த கேக்கை செஞ்சு நம்ம ஹீரோனுக்கு கொடுக்கல. நம்ம ஹீரோயின் இதனை பிடிச்சவே இல்லைண்டிப்பார். அந்த சமையல்காரர் நான் சொன்னதானடா கமலியாக்கு ஏப்பிள் ஃப்ளவரில் கேக் செஞ்சால் பிடிக்காதுரா அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட்டும் கத்திக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா இந்த ஆள் என்னடா ஓவராக கத்திட்டியா, எனக்கு பிடிக்காது அந்த ஆள் சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுண்டு பார்த்துட்டிப்பா. அப்போ அந்த ஆள் பார்க்குறான்றதுக்காக வேண்டிய நம்ம ஹீரோயின் சரி தின்றேன் தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஏன்னா தான் எடுத்து ஒரு கரண்டியில் உள்பழத்தை எடுத்து வாயில் வச்சு இப்போ நம்ம ஹீரோயின் வாயில் வச்சுட்டு நல்லாவே லெச்சி கொண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவர் மிரண்டு பேத்திப்பார். என்ன இவ இப்படி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஷாக்காக இருந்துச்சு. நான் இத்தனை வருஷமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேங்க என்னைய கேவலப்படுத்துறியாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் தான் சொல்லிப்பா நான் உன்னையோட அழகாக சமைப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோயின் அவளை வம்பு கிழத்திப்பார். அவருக்கு ஷாக்காக இருந்துச்சு. என்னையே நீ இப்படி செய்கிறா, நீ இன்றைக்கி ருசித்து தின்ற மாதிரி நான் உன்னை ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துட்டு கிளம்பிப்பா. நம்ம ஹீரோயின் ஷாக்காக பார்த்துட்டீம்பா. அப்போ அந்த கோஸ்ட்டும் திரும்பி நம்ம ஹீரோனை பார்த்துட்டீங்க. ரெண்டு பேரும் லுக் கூட்டிப்பாங்க. கோஸ்ட்டுக்கு ஷாக்காக இருந்துச்சு. நான் அந்த பொம்பளையை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட்டும் ஷாக்லேயே மிரண்டுட்டு இருந்தீங்க. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்காதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த கோஸ்ட்டுக்கு. அப்போ தெரிந்த மாதிரி அந்த கோஸ்ட் உன்னிட்டு ஒன்று சொல்லணும்னு எங்கேயோ ஓடிட்டு இருந்தீங்க. பார்த்தா ரெண்டு கோஸ்ட் எட்டி பார்த்துட்டீங்க. நம்ம ஹீரோனை பார்த்தா அங்கே ஒரு பட்லர் கோஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நான் சொன்னது தெரியுமா, கமலியா மேடம் இருக்காவ அவன் நம்மளை பார்த்த மாதிரி இருந்துக்கேனே. திடீர்னு மாதிரி ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட்லாம் வச்சோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரகசியம் பேசுகிறாங்களாமா. அந்த பட்லர் கோஸ்ட் சொல்கிற அதெல்லாம் இருக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கமலியா அப்போவா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு எந்த இடம் போனாலும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோன்றே பின்னாலேயே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு டார்ச்சராக இருந்துச்சு. என்னடா என்னையை பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அரட்டி விட்டுறா. நம்ம ஹீரோன் அந்த கோஸ்ட்டுக்கிட்ட எல்லாம் பேச தேவையில்ல. நம்ம ஒன்று ரிப்போண்டு பார்த்து அந்த கோஸ்ட்டை பார்த்தா அப்பாவியாட்டம் இருக்கு. ஆனால் வந்து பின்னாலேயே நம்ம ஹீரோனை தொல்லை பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு என்ன செய்யறேன் அதெல்லாம் இதுக்கு மேலே வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தா நம்ம ஹீரோன் அந்த கோஸ்ட்டுக்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் முடிவெடுத்தி பையன் நம்ம ஹீரோன் மண்டை வெடிக்கிச்சிங்க. அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சிங்க. நீங்கள் பேசுகிறலாம் எனக்கு கேட்குது தண்டா என்னடா செய்ய வரீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் என் பின்னாலே வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அரட்டி விட்டுடுறோம் அந்த கோஸ்ட்டை பார்த்தா. அப்போ அந்த கோஸ்ட்டெல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உன்னையில் எங்களை பார்க்க முடியுமா அந்த பல்ல இழிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கோஸ்ட்டில் நம்ம ஹீரோனை வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போய் ஆட்டை இது மாட்டிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் சாக்காக பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ அந்த பட்டர் கோஸ்ட்டும் சமையல்கார கோஸ்ட்டும் நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம் டியூக்கோட சேர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சாக்காக இருந்துச்சிங்க. இதோளுக்கு எப்படி நான் புலம்புறையெல்லாம் தெரிஞ்சிச்சு புலவு பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினைச்சிப்பா. கட் பண்ணால் கார்டன் ஏரியாவில் டியூக் அழகாக வந்துக்கிட்டு இருக்கார் அமைதி. அவர் அந்த வெள்ளை கலரில் இருக்கிற அந்த பூவை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த பூவில் நம்ம ஹீரோயின் ஆடிக்கிட்டு இருப்பா பிச்சு. அதை பார்த்தோன்னையும் அவருக்கு சாக்காக இருந்துச்சுங்க. கமலியா என்ன செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் எதையோ நினைச்சி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் கார்டனை போட்டு நாசமாக்கி வச்சுப்பா. ஒரு ரோஜா பூ கார்டனை நாசமாக்கிப்பா. அதெல்லாம் நினச்சி பார்த்துவிடு நீ என்ன செய்கிற அந்த பூவை நாசமாக்கி விட்டுறாது அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் வாண்டு நம்மளை டியூக் கத்திட்டு இருந்திப்பார். அப்போ டியூக்கை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இவர் என்ன செய்கிறார் அப்போ நம்ம பக்கத்தில் டியூக் ஒரு மாதிரி கோமாவை பார்த்துட்டு இருந்திப்பார். அந்த பூவை ஒன்று செஞ்சு விட்றாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லிப்பா நான் இதை உங்களுக்கு தரத்துக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சிலைகளில் ஒரு மாதிரி பல்ல இழிச்சிட்டே இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் டியூக் நம்பி இருக்க மாட்டார். அப்போ நம்ம ஹீரோயின் வில்லத்தனம் நம்மளோட ஆக்டிங் பத்தலையோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பா. அதில் ரியாக்ஷனை பார்க்க நான் காத்துட்டிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பின்னால் தான் நம்ம ஹீரோன்ற வில்லத்தனமான ஈவில் தனமும் நம்ம ஹீரோயின் காடு படிங்க. அவர் சாக்காவே பார்த்துட்டிப்பார். இது உண்மையிலே கமலியாக நான் இவ இப்படி செய்ய மாட்டாளேன்ல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் உங்களுக்காக தான் இதை கொண்டு வந்தேன் உங்களோட ஆஃபீஸில் இதை வச்சுறதுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி இப்போ அவர் நம்பி எடுத்துகிட்டு போய் தீப்பார். கட் பண்ணால் கோஸ்ட் எல்லாம் சிரிக்கிட்டு வந்துட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் நம்மளோட டியூக்கு அந்த ஃப்ளவரை கொடுத்ததுன்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் பெருமையாக பார்த்துட்டிருக்கேன். அந்த டோரை திறந்து கூட நம்ம ஹீரோயின் உள்ளே போய் திருப்பா. இனிமேல் எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரி ஆகிருப்பா அவரோட ரூமுக்குள்ளே. அப்போ இங்கெல்லாம் கட் பண்ணால் நம்மளோட டியூக்கு ஆஃபீஸ்லாம் காட்டிட்டுருக்காங்க. டியூக் ஒரு மாதிரி யோசனையில் இருப்பார். அப்போ என்ன யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட டியூக்குற மேனேஜ்மெண்ட் அந்த ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுற அவர் வந்து கேட்டுட்டு அப்போ நம்ம டியூக்கு ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருந்து விட்டு அந்த பூவையும் பார்ப்பார். பூவையும் பார்த்துவிட்டு நினச்சி பார்ப்பார். எதையோ ஒன்று நினச்சி பார்த்துட்டு அந்த ஆஃபீஸரை வந்து சொல்லிக்கிட்டு இப்போ அந்த பூவையும் பார்த்துட்டு இது இந்த இடத்த விட்டு இருக்க தேவையில்ல அள்ளி எறிஞ்சொல்லி அப்படின்ற மாதிரி கேட்கல டியூக் கடுப்பாயிருவார். இப்போ உண்ட வாயில் என்ன வார்த்தை வந்திக்கே அப்படின்ற மாதிரி டியூக் கடுங்கோவமாயிருவார். அப்போ அந்த டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குங்க. அப்போ டியூக் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிப்பார். அப்போ அங்கே யார் வந்துட்டா நம்ம டியூக்கு கீழே வேலை பார்க்குற அந்த சர்வெண்ட் வரல அவர் சாப்பாடு எடுத்து வந்திக்க நம்மளோட டியூக்கு உடனே சாப்பாடு ஆண்டுட்டு கடகடகடன்னு ஓடி வர சாப்பாடை பார்த்தோன்னே டியூக்கு முதல்ல ஒரு பொண்ணு உடனே வந்த வாரத்தில் உந்திக்கிட்டே நீ எங்கேயா போக முடியும் என்னை கவனிக்காம சாப்பிடுங்கன்றான். அதுக்கு அவர் ஒரு ஹாரண்டி எடுத்து வாயில் வச்சுவர்.
இந்த உணவோட சுவை இதை எங்கேயே பார்த்தீங்க இதை அதை சந்திக்காம யோசித்து ஒரு அந்த கோஸ்ட்டை பற்றி நினைக்கி பார்க்குறாரு. அவர் மதம் இந்த உணவை தந்தனை இது யார் சமைச்சு இருக்கும் எந்த மீரா இந்த மீனா எல்லாரும் பேரங்களும் அவங்க அந்த சிறுக்கி புட்டுல இருக்காமல் ஏண்டவும் டியூக் குரமாய் பார்க்குறான் அவளை சமைச்சா இந்த உணவு அந்த சமையல்காரன் சாப்பிடு அந்த சூப்பு இது என்ன அது மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த கோஸ்ட் எட்டி பார்த்துட்டு அப்போ அவன் கத்துறான் இது 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 எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி பார்க்குறா பார்த்துப்புடு கண்ணை காட்டுறா. அப்போ அங்கே தம்சு காட்டுறான் அந்த கோஸ்ட் சிரிக்கிது. அப்பா சொல்கிறாங்க அந்த கோஸ்ட் எல்லாம் காட்டி சில செஞ்சுக்காண்டு. அப்போ இவன் முடிச்சிக்கல சேர்க்கிம் இந்த ஒரு சவுண்டானு ஹெல்கி ஐகா திரும்பி பார்த்தாவ போட்டியில் தோத்துட்டீங்க அப்படின்றா. அவன் சாக்காயிட்டான். அப்போ சென்றா போட்டியில் தோற்றத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா அந்த அப்பா கட் பண்ணால் போட்டின்னு சொல்கிறாங்க. நீ நான் இங்கே பக்கம் வந்திக்க அவனுக்கு நான் சமைக்க தெரியுமா அப்படி இப்படின்றாங்க. அவள் யோசிக்கிறா நான் சமைப்பேன் அவன் சொல்கிறான் நீ சமைச்சிட்டீண்டா எனக்கு பிடிக்கிறதுக்குண்டாது நான் உனக்கு காலில் ஒன்று மன்னிப்பு கேட்குறேன் நான் தோத்துட்டேன் சொல்கிறேன். அப்படியே காலில் உள்ளது நான் இந்த தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன்ட்டாங்க. அப்படியே கட் பண்ண இங்கே அவள் டீ உழுக்கிட்டீக்கா டியூ கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஐடியா தந்ததுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாய். அந்த ரெண்டு கோஸ்ட்டும் முடிச்சு கோஸ்ட்டுக்கு ஏதாச்சும் தேவைக்கு தான் பழவுங்க அப்படி இப்படின்ற அந்த ரெண்டு கோஸ்ட்டும் ஒரு மாதிரி பார்க்குது. அவ பார்த்துப்புடு நினைக்கி அப்பாவை சொல்கிறா போன வாழ்க்கையில் அந்த கோஸ்டெல்லாம் ஜித்து அப்படி இப்படி இந்த வாழ்க்கையிலனே காப்பாற்றணும் அவங்களோட உதவி தேவை நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு உதவிங்களா அப்படின்னு கேட்குற அதோட எபிசோட் முடியுது. எபிசோட்டோட ஸ்டார்டிங் இந்த ரெண்டு கோஸ்ட்டுங்களுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுங்கன்னா தயங்காமல் கேளுங்க அப்படின்னு அந்த கோஸ்ட் ரெண்டு சொல்லிட்டு இருக்கீங்களே. நம்மளோட ஹீரோயினு என்னன்னு தெரியாமல் முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. அவர் சொல்கிறார் எனக்கு ஒன்று தெரியும் அதான் குக்கிங்ன்ற. அப்போ அவள் யோசிக்கிறா என்ன குக்கிங்கை வச்சு நம்ம இப்படி டியூக்கை அசத்துறேன்னு யோசிச்சிக்கல. அவன் நான் உங்களுக்காக சிறப்பான குக்கிங்கை செஞ்சு காட்டுறேன்றான். சமையல்காரன்ற குக்கிங்க்கு முன்னால் டியூக்கெல்லாம் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையை அவரை பற்றி பீத்திக்கிட்டு இருக்கீங்களே. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷெல்லாம் செய்கிறதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றாங்க அந்த கோஸ்ட். சொல்லிவிட்டு அவன் சரி ஓகே அப்படியா அப்போ எனக்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாச்சும் எதிர்பார்ப்பீங்களே அப்படின்னு யோசிக்கிறா. உங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன்ட்டு அந்த கோஸ்ட் பட்லர் சொல்கிறார். அவர் இந்த குடும்பத்துக்கு என்னால் செய்ய வேண்டிய முடிஞ்ச உதவி தகவலை சேகரித்து செல்கிறேன் அப்படின்றார். அப்போ அவர் யோசிக்கிறார் டியூக்கிற ஆஃபீஸில் அந்த மூடு பனி பூக்களை லேடி கமலியா வச்சதை பற்றி யோசித்துப்பட்டு உங்களுக்காக நான் எல்லாம் செய்வேன் தேங்க்யூ அப்படின்றாங்க. ஓக்கு ஒரு அதிர்ச்சியாக போய்த்து நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரு மாய் மூஞ்ச பாவமாக வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவள் யோசித்துப்பட்டு இந்த கோஸ்ட் மக்கள் ரெண்டும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களேன்னு யோசித்துப்பட்டு சொல்கிறா ஹீரோயின் ப்ளீஸ் என்னை கவனிச்சு கொள்ளுங்க அப்படின்றா. அப்போ அப்படியே கட் பண்ணது பிறகு ஒரு 10 நாளாக போய்த்து 10 நாளைக்கு பிறகு காட்டுறாங்க. ஏதோ கிளாஸ் நிறைய பேப்பர்கள் இல்லை யூஸ் ஒன்று இருக்கு. அப்போ அதை அவன் பார்த்துட்டு இது 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 எப்படி உருவாக்கினா நீண்டு கேட்குறான். அப்போ அவன் அது நான் தான் குக் பண்ணேன் அப்படின்னு டியூக்குக்கு அந்த சூப் செஞ்சது பிறகு நான் டெய்லி நைட்டில் சமைக்கிறேன்றா. அப்போ நம்மளோட மக்கள் சமையல் கோஸ்ட் இருக்கார். அவர் திரும்ப சமைப்போன்ட்டு ஜாலியாக குதூகலமாக இருக்கார். அப்போ இவர மூஞ்சை மாறி பெப்பர் கலரில் அழகாகவும் இருந்துச்சு. இவ்வளோ கலர்ஃபுல்லான ட்ரிங்கை எப்படி இவ செஞ்சாண்டு யோசிச்சு இவக்கிட்ட பயன்படுத்துகிற ரெசிபி உள்ள ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் புக் இருக்குமான்னு யோசிச்சேக்கல. அவனை நினைக்கிறா அந்த கோஷ்டி தான் எனக்கு செய்கிறதுக்கு உதவி நிற்கி அந்த அவர்கள் சமைச்செல்லாம் எப்படி காடி தந்தார் மெது அப்படி அப்போ அந்த சமையல்காரன் சூப்பையை பார்த்துட்டு எடுத்து குடித்தவனு அவன் சரின்றா. அப்போ அவன் எடுத்து வாயில் வச்சுப்பிட்டு டெலிஷியஸாக இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ அவட்ட கேட்குறா இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றாங்க ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு. அப்போ கமலியாக கேட்குறா இது நல்லா இருக்கேன்டா இவன் நோட் பேர்டுன்றான். அதுக்கு இவன் ஒத்துக்கலையே மாட்டான் கடைசி வரையும் அவன் தோத்துட்டான் ஒத்துக்கல மாட்டான். அவர் உங்களோட ஹையை தாங்க அப்படின்னு கேட்குறான். அவள் என்னத்துக்குன்னு ஒரு மாதிரி பயப்புடுறா. அப்போ வேற ஒன்றுக்கும் இல்லை அப்படின்றான். அப்படி இங்கெல்லாம் வைத்துட்டு கேட்கல. அங்கே ஒருத்தன் பாரம்பாட்டில் ஐ ரெடி மேடம் கேட்கும். அவள் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் விட்டு ஏதோ கலக்குறா இல்லை கலந்து விட்டு கொடுங்க இந்தாங்க கொண்டு கொடுங்க டியூக்கு கொண்டு. அப்போ அவன் சரியில்லைடின்னு கொடு அப்படியே திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா இவருக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டு யோசித்துட்டு போகிறான். கமலியா மேடம் எப்படி தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியா அப்படின்னு யோசித்துட்டு நடந்துட்டு போயிட்டு கதவை தட்டுறாங்க. டக்குன்னு கதவை தட்டிக்கல உள்ளே நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டியூக்கும் இருக்கார். டியூக் பார்க்குறாரு யாருண்டு. அப்போ அவன் நான் தான் நில் வந்தீங்க சார் உங்களுக்கு உணவு கொண்டு வந்தீங்கன்றான். அப்போ அவர்
உள்ள வானில்ன்றா. நம்மட மேடம் எப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியா இங்கே கெஸ்ட் வந்துருச்சாங்கண்டு. அவங்களுக்கும் சேர்த்து சரியாக செஞ்சு வச்சாங்க மேடம் அப்படின்ட்டு இவர் யோசித்துக்கிட்டு இருக்கார் பட்லர். அப்போ அங்கே உள்ளாக்கள்லாம் அந்த ஜூஸை ஒவ்வொரு ஆளுங்க எடுத்துப்பிட்டு அதில் ஒருத்தன் எடுத்துப்பிட்டு இது டேஸ்ட்டுனாண்டு விடு பார்க்குறான். அப்போ அவர் இது எப்படி செஞ்சா மேடம் எப்படி செஞ்சாங்கன்னு யோசிக்கிறா. இதெல்லாம் கேட்டுவிட்டு டியூக் பெருமையில் நான் உன்ட்ட செய்ய வேணான்னு என்ன செய்கிற அவங்களுக்காக வேண்டி செஞ்சுட்டா அப்படின்னு. அப்போ அங்கே ஒருத்தன் இதுக்கு தான் வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும், அதில் இருந்தால் தான் இப்படியெல்லாம் செஞ்சு வரமாட்டா அப்படின்ட்டு சிரிக்கிறான். அங்கே ஒருத்தன் ஏன் தான் டியூக் டைமை மாற்றினார் ஏரியா சந்திப்பு டைமை என்ன நோக்கொண்டு தெரியாண்டு யோசிக்கிறான் பட்லர். அப்படி எங்கெல்லாம் இருந்த குரல் வருவு இது அமேசிங்காக இருக்கு லேடி கமலியா நினைவுக்கு வந்து விட்டாலே ஏரியா அப்படின்னு சொல்லி ஹஹா சிரிக்கிறான். ஏண்டா போன சந்திப்புல அவ செஞ்ச விஷயத்துக்கு கவலைப்பட்டவே தெரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலே இங்கே டியூக்கு சரியான கோவம் பாரு. அப்போ டியூக் கோவத்தை அடக்காமல் வாய முறா முட்டாள் இடியட் அப்படின்னு மனசுல திட்டிக்கிட்டு இருக்கார். அப்போ ஏதோ ஒரு கருப்பு ஆறான்னு வெளியாகுது. இப்போ டியூக் அந்த ஜூஸத்தை அதை குடிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்றார். அப்போ அவன் நானாண்டு கேட்குறான். அப்போ டியூக் ஏட்ட பொண்ணு செஞ்சதை நானே குடிக்கிறேன்டுவாங்க. அப்போ அங்கே பட்லர் பிடிங்கிக்கிட்டார். அது அவனுக்கு ஒரு மூஞ்சி ஒரு மாய் பேத்தி என்னடா அப்போ அப்படி செஞ்சுட்டு வரண்டு. அப்போ அப்படியே கட் பண்ண 5 சீன் ஏதோ நைட் டைம் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நடந்து பேசிக்கலாம் அந்த கோஸ்டலு நான் ஒரு டிஷ் ஒன்று ரெடி பண்ணி வைக்கேன் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன்டா. அப்போ அவ கேட்குறா அது என்ன மீட்டெல்லாம் செய்கிற டிஷ்ஷா இல்லாட்டி அது பழத்தெல்லாம் செய்கிற டிஷ்ஷா அப்படின்னு பேசிட்டு போய்க்கலே அங்கே ஒரு ஆளை பார்க்குறாங்க. யாருண்டு பார்க்குறா யாரா இருச்சிங்கிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் பார்த்துவிட்டு இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறா பிரதர்ன்றா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அது இதுலேயே என் அருமை தம்பியே அங்கே என்ன செய்கிறீங்கன்றீங்களே அவனுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் கூசி. அப்போ அவன் இனிமேல் மறையலாண்டு விட்டு முன்னே வந்து ஒரு மாதிரி பார்க்குறான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பார்க்குறா. அப்போ அவன் கேட்குறான் நானா அப்போ நீ என்ன செய்கிற டெய்லி சமையல் அறைகளை பெய்த்து வார ஏதோ வில்லங்காம ஏதோ செய்ய போகிறான்னு மட்டும் வழங்குது அப்படிலாம் செஞ்சிட அப்படின்ட்டு ஒரு மாதிரி அரற்றமை காய்க்கிறான். அப்படி காய்ச்சி போட்டு இப்படியெல்லாம் செஞ்சு டியூக்கிற மனசில் இடம் பிடிச்சி எங்களோட குடும்பத்துக்குள்ளே வந்துடணுங்க மட்டும் யோசிக்க அப்படின்றான். அப்போ அவ கோவம் வந்து யாருக்கு தேவை நான் அப்படியெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்ற எண்ணம் என்னோட மனசுலேயே இல்லை அப்படின்னு ஹீரோயின் அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி யோசிக்கல அவன் ஒரு மாதிரி பல்ல கடிக்கிறான். அப்போ அவனை பற்றி யோசிக்கிறா. அவன் நிறைய எஃபெக்ட்லாம் போட்டு நானும் ஒரு ஆள்னு நிரூபிக்க பார்ப்பாங்க. அப்போ அந்த டியூக் உன்னை கவனிக்கவே மாட்டார், பாராட்ட மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். அதை நினைக்கி பார்க்குறேன் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு குழப்பமாக இருன்றாங்க. அப்போ அவ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற. ஹீரோயின் சொல்கிறா உங்களோட குடும்பத்தில் சேரணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்ட்டு உனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டு நான் படுக்கைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டாவோ. அப்போ அவள் போய்க்கல அவன் பின்னால் அந்த கத்துறான் வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணி செல்ற வரேன்ட்டுக்கல அவள் சொல்கிறா எனக்கு இந்த ஃபேமிலி தேவையில்லை அதெல்லாம் ஒரு லூஸ்லெஸ்ஸான பாட்டுன்றா. எனக்கு இங்கே உயிர் வாழ்ந்த மட்டும் போடும் ஐ வில் சர்வைவ் ஜஸ்ட் நாட் டெத். அப்போ அப்படியே கட் பண்ண அங்கே ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்போ 2 பேரும் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டீ குடிக்கல. அப்போ ஹீரோயின் என்ன முணுமுணுக்குறாங்க ஒட்டு கேட்குறா. அப்போ அந்த 2 கோஸ்ட்டும் கேட்கு நீங்கள் நேற்று மாஸ்டர் ரவியோட காய்ச்சிக்கிட்டு இருக்கல ஏதோ சொன்னீங்க நான் உயிரோடு இருக்கணுண்டு அப்படின்னு கேட்குறா. அவர் சொல்கிறார் உங்களுக்கு ஏதாவது நோய் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பதில் சொல்கிறாண்டு ஒரு மாதிரி யோசித்துப்பட்டு யாராச்சும் உயிரோட வாழத்தானே விரும்புவாங்கன்னு கேட்கும். அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி யோசித்துப்பட்டு எஸ்ன்னு தலையாட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் நினைக்கிறா இது என்ன சொன்னாலும் நம்ப கொண்டு போட்டு இந்த பேய்ங்க சுதந்திரமாக இந்த பேலஸில் சுற்றி திரியின்றா. அப்போ அது புதைக்கி வைக்கிற இடமும் தெரியும் தானே அப்படின்ற எதையோ யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் அப்போ சிரிக்கிட்டு கேட்குறா அவங்களுக்கு மலத்தோட்டத்து சம்பவம் தெரியுமான்னு கேட்கும். அப்போ அவள் யோசிக்கிறா. அவள் அந்த மோதிரத்தை தேட சொல்லி அந்த மெட்டிக்கு அநியாயம் செஞ்சு அவள் மடுவு கிண்ட வச்சு அந்த மோதிரத்தை தேட சொல்லி எல்லா பழியையும் டியூக் பார்க்கல எல்லா பழியும் அவக்கு மேலே போட்டு அந்த தோட்டத்தை இல்லத்தாக்கி டியூக் அவக்கு மேலே கோவப்பட்டது எல்லாத்தையும் நினைக்கி பார்க்குறா. அந்த 2 கோஸ்ட்டும் எல்லாத்தையும் நினைக்கி பார்த்து அவங்க மேடம் கம்மியாட்ட செல்லைக்கல அவள் போய்த்து அந்த தோட்டத்தை தோன்றா திரும்ப. அப்போது தோண்டிக்கிட்டு இருக்கல யோசிக்கிறா அன்றைக்கு செஞ்சு காட்டுறேன் பேலான்னு யோசித்துக்கல அந்த மோதிரம் கிடைச்சோன்னே ஆனந்தம். அப்போ அந்த இவர் என்ன மேடம் செய்ய போகிறீங்கன்னு கேட்கும் பொறுத்திருந்து பாருங்கன்றா. அப்போ அங்கே உள்ள அந்த பட்லர் மெயில் வந்துட்டு கேட்குறார் மேடம் கமலியா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா என்னெல்லாம் முடிஞ்சது செய்கிறேன்ட்டு கேட்கும். அவள் யோசித்து பார்க்குறா.
அந்த மேடெல்லாம் சேர்ந்து அவ அப்படி பண்ண அப்போ உள்ள இதில் ஜெம்மத்தில் அப்போ அதை யோசித்து பார்த்துட்டு தேவையில்ல நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும்ன்றா. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூமுக்கு வெளியே ஒரு பட்லர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கவும் அவங்க சொல்கிறாங்க, மேடம் கம்மியாக கூப்பிட்டு இருக்காங்க, என்னதுக்கு கூப்பிட்டாங்களே ஏரியா எங்களை வச்சு திட்டத்தான் கூப்பிட்டிப்பாங்கன்றா. எப்பவும் போல இதான் நடக்கு, கூப்பிட்டு வச்சு திட்டுறேன்னு கூட அந்த டோரை மெதுவாக ஓப்பன் பண்ண பெரு ஷாக் அதிர்ச்சியில் ஒரு மாதிரி பயந்துட்டா. பார்த்தா கமலியா செத்தமே கிடக்கா, ஒரு மாதிரி ரத்தம் வந்து வாயலாம். இதை பார்த்தோன்னே மெய்டுக்கெல்லாம் அள்ளுவிட்டோன்னே பின்னல் வச்சுட்டாக்கெல்லாம் பயந்துட்டாங்க. அப்போ உசிரோடு இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு போகிறா. கிட்ட போய் பார்க்க ரத்தம் வாயை பொத்திட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கு ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ அவள் செத்துட்டாண்டவங்க. அப்போ இவன் சொல்கிறான் கதவை உடனே மூடுங்கன்றான். பட்டில் போய்த்து அந்த கதவை மூடிப்புட்டு வந்து அவள் சமாதானப்படுத்துகிறா, கவலைப்படாங்க உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வரா அப்படி இப்படின்னு. அப்போ அந்த மெய்டு எதையோ பார்த்து ஷாக்காயிட்டா. கிட்ட போனாங்க. ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து பாஸ் கொண்டு விரிச்சோடனே பெரும் அதிர்ச்சி. என்னென்னா அந்த லெட்டரில் இந்த மெய்டெல்லாம் நான் செத்து எல்லா காரணமும் இந்த மெய்டு அவங்களெல்லாம் அப்படி இப்படின்னு போட்டு வச்சு மெய்டுக்கு பயம் தாங்கலை, டியூக் நம்மளை கொன்றுவாருண்டு. அப்போ ஏதோ சவுண்டுக்கு கமலியாக செத்ததை காட்டுறாங்க. அப்போ திடீர்னு கண் முழிக்கிறா ஒரு மாதிரி சாடையா. அந்த சத்தத்தை கேட்டோடனே மெய்டுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு. அப்போ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் எலிமி நின்றுக்கிட்டு, நான் செத்ததை பற்றி இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்ற. அப்போ அங்கே உள்ளாக்களுக்கெல்லாம் சரியான அதிர்ச்சி ஆகிட்டு. அப்போ அவள் ஒரு மாதிரி பயத்திலேயே பார்த்துட்டு இருந்துச்சு. அதை போன எபிசோடில் என்ன நடந்துக்கே அதே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் செத்தேட்ட நடிப்பு ஆக்டிங் ஒன்று போட்டு விட்ருவா. எளிமை குந்திக்கிட்டு நான் செத்துட்டேன்னு நினைச்சிங்களாண்டி கேட்கவும் அவங்க பயந்துட்டு கோஸ்ட்டு பயந்துருவா. சரியா பயந்து விட்டு பார்த்தா நீ இன்னும் சாவலை அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு பாப்பா வருமா. அப்போ அவள் எளிமை நின்றுக்கிட்டு என் ஆக்டிங் பிடிச்சிருந்திக்கா நல்லா இருந்திக்காண்டு கேட்டுட்டு யோசிச்சுட்டு கிடக்கா. அப்போ அவள் பார்த்து என்ன நடித்ததை பார்த்து பயந்துட்டிங்களா, உண்மையிலே இதேமாரி நடக்குங்க, அந்த மோதிரம் கிடைச்சாட்டி அப்படின்றா. இவோ கோம்பர் எங்கிட்ட என்ன ஆச்சு இங்கேயாச்சும் மோதிரம் உண்டு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டிருந்து பார்த்தா கிட்டத்தில் வைத்து உண்மையிலேயே டியூக் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா செத்தீங்கடா அப்படின்றா. அப்போ அந்த மேடி சொல்கிறா, என்ன எங்களை அச்சுறுத்துறீங்களா பயம் காட்டுறீங்களாண்டா. அவ சொல்கிறா, பூச்சிக்கல்களை நான் ஏன் பயம் காட்டணும் அப்படின்றா. நிறைய பூச்சியெல்லாம் போய் சுற்றிட்டு கிடக்குண்டவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்துடுறாங்க. அப்பாவா அது சரி அப்படின்றா. கட் பண்ணா உங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்னு தெரியும் தானே பார்க்குறாங்க என்ன செய்யணுன்னு. உடனே அந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு வாங்க என்கிட்ட அப்படின்னு வரட்டவும் எல்லாம் வாண்டு கீசி கற்றுட்டு ஓடுறாங்க டக்குட்டு. எப்படி தெரியலாம் அந்த மோதிரம் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு போட்டு இங்கே வர. அப்போ ரெண்டு கோஸ்ட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ திரும்பி பார்க்குறா, என்ன இப்படி பார்க்குறாங்களா. அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன நாடகம் என்ன விருது அப்படின்றாங்க. அப்போ அவ யோசிக்கிறா, நான் போன இதில் பில்லி ஆக்டிங் பண்ணி நிறைய விருது வாங்கி வச்சேன்ட்டு. அப்போ அந்த கோஸ்ட் நடித்தா விருதெல்லாமா தருவாங்க அப்படின்ட்டு கேட்டுவிட்டு, அப்படின்டா அந்த மோதிரத்தை நீங்கள் ஏற்கனவே எடுத்துட்டீங்களா அப்படின்றார் பட்லர் கோஸ்ட். அப்போ அவோ எஸ் அப்படின்றா. கட் பண்ண அது விஷயம் இல்லை அப்படின்றாவோ, எனக்கு எது இருந்தாலுங்க அதை 2 மடங்காக திருப்பி கொடுக்குறீங்களா விஷயம் இருக்கு அப்படின்றா நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணால் அங்கே அந்த ரோஜா பூந்தோட்டம் அதை காட்டுறாங்க. அந்த ரோஜா பூந்தோட்டத்தில் இஞ்சான வச்சேன் எங்கே அது இதுக்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆள் தேடிக்கிடுச்சா. பார்த்தா அந்த மெய்டு ஒரு மாதிரி தேடிக்கிட்டு இருச்சா. அப்போது இல்லை இது இங்கே இல்லை அப்படின்ற. இல்லாட்டி அப்படின்ட்டா எங்களில் யாரும் அதை எடுத்துருக்கணும் யாராக இருச்சிங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறீங்க அங்கே பூந்தோட்டத்தில் கேட்குறா. அப்போ அவங்க ஹெட்பட்டில் இருந்து பார்க்குறாங்க. பஞ்சால ஒரு ஆள் கோவமா என்ன உண்மையாக சொல்கிறா, அந்த மோதிரத்துக்காக தோட்டத்தில் அவங்க தோண்டிட்டு இருந்தாங்க அப்படின்டா. லேடி கமலியாக அவங்க அந்த மோதிரத்துக்காக தானே தோண்டிருப்பா அப்படின்னு யோசிச்சிடார். அதை புரியாமல் நான் திட்டி விட்டேன் ரோஜா தோட்டத்தை கரவாக்குற அப்படி இப்படின்னு திட்டேன், ஏன்னா நான் ஒரு முட்டாள் அப்படின்னு யோசிக்கிறார் டியூ. சரி லேடி கமலியை வளைச்சி வா அப்படின்றார். அப்போ அவர் யோசிக்கிறார். அப்போ அவள் அதுக்கு வேண்டியாக தான் தோண்டிருச்சா அப்படி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டாவா அவள் அப்படி நினச்சிக்க மாட்டானா அப்படி நினச்சிருந்தான்னு யோசிச்சுக்கலாம். கதை ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபாதர் என்னையை கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு வாழ கமலியா வந்து யோசிக்கிறா. இவர் என்ன எப்படி கேட்குறாரு, நான் அவர் வந்தோடனே மோதிரம் தொலைஞ்ச விஷயத்தை எங்கன்னிட்டு செல்லலான்ட்டு சொல்லிட்டார். அதுக்கு தான் அப்படி யோசிக்கிறா. என்னையை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்ற. அதுக்கு அவர் யோசிச்சுட்டு என்ன அப்போ என்கிட்ட செல்ல மாட்டியா ஏன் செல்லலை அப்படின்ற ஒரு மாதிரி கோவத்தோடு கேட்குறார். அதுக்கு நான் அது தொலைஞ்ச இதில் தேடிக்கிட்டு இருந்துட்டேங்க அதெல்லாம் மறந்துட்டேன்றா.
அப்போ இந்த விஷயமெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு, என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுச்சணும் நீ அப்படின்ட்டு யோசித்துவிட்டு அவள் பார்க்குறா இந்த கண். இது என்னைய கொள்ளைக்குள்ள இருந்த மாதிரி இல்லையே, இது வேற ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறா. ஒருவேளை டியூக் நம்மள பரிதாபப்படுறாரோ அப்படின்னு அவள் யோசித்துவிட்டு அவரை ஏங்கிட்டு, அது ஒன்றும் இல்லை ஃபாதர் பிஸியாக இருக்கவும் வேலையில் நான் சொல்லலை அப்படின்னு அவன் கோவத்தில் கத்துறார். எது நடந்தாலும் இனி முதல்ல என்கிட்ட சொல்லணுங்க, எதிர்காலத்தில் எப்போண்டாலுங்க என்கிட்ட அவன் வந்து சொல்லணும் அப்படின்றார். அப்போ அவரை கண்ணை பார்க்குறா. கண்ணை ஒரு மாதிரி வச்சு இவர் என்னைய பற்றியெல்லாம் கவலைப்படுறாரா அப்படின்னு யோசித்துவிட்டு இவர் ஒருவேளை திருந்திட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறா. ஒரு நிமிஷம் போகிறோம் அப்படியெல்லாம் ரிச்சைண்டு விட்டு இங்கே வர ஏதோ மெப்போ வச்சு நோண்டிட்டு இருக்கீங்களே அந்த 2 கோஸ்ட்டும் கேட்குது. மேடம் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவோ ஒன்றும் இல்லை அப்படின்றா. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதுக்கெல்லாம் காரணம் ரவின்ற. அப்போ ரவிக்கு தும்மல் வரும். ரவி என்ன ஏன்டி என்னை பற்றி யோசிக்கிறா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவ சொல்கிறா, அந்த பையன் அவன் 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 வந்துடுவான் சீக்கிரம், இது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் லுடுல் செப்ரல்ன்ற ஒருத்தன், அவன் எங்களோட மூத்த அண்ணன் அப்படின்ற. கட் பண்ண இங்கே நம்மளோட ஹீரோயினை காட்டுறாங்க. அங்கே ஒரு மெய்டோரல் வந்து உங்களோட டியூக் டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிக்கார், கட்டாயம் வரணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம கோஸ்ட் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஹீரோயின் நினைக்கிறா, மரியாதையே பெற்றோம், ஒரு மாதிரி டியூக்கை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு அப்படி நினச்சிட்டு டீ பார்ட்டிக்கு கிளம்புறா. அப்போ கிளம்பி போய்க்கல யாரைய பார்த்து யோசிக்கிறா. இவனாண்டு பார்த்தா அங்கே அவங்களோட தம்பி பையன் இருக்கான். அவனை பார்த்து இவன் வரமாட்டானே இப்படியெல்லாம் டீ பார்ட்டிக்கு, அதுவும் என்னையோட அப்படின்ட்டு யோசிக்கிறா. அப்போ அவன் ஹாஹாண்டு சிரிச்சு போட்டு வா வந்து உட்காருன்றா. அப்போ மனசுக்குள்ளே ஏசிறா, இவன் டியூக்கிற முன்னுக்கு மட்டும் நம்மளை நல்ல பிள்ளையோட நடந்துறான் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் அளவுக்கு குந்தினோடனே அவனை பார்க்குறா. அவனை பார்த்தா ஏதோ குட் மூடில் இருக்கிற மாரி இருக்கான் ஆள், ஜாலியாக. அப்போ அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கின்றா. அப்போ நம்ம ஹீரோயின் என்னான்ட்டு பார்க்குற வேப்படா. அப்போ அவன் சொல்கிறான், மேஜிக் டவர் அங்கேருந்து என்னைய கூப்பிட்டுருக்காங்க, செலக்ட் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு பெருமையாக பீத்துறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு பார்த்தா ஒரு மாதிரி, அவனை பார்த்தா ஒரு பூனைக்குட்டியாட்டம் இருந்துச்சு, ஹாப்பியாக இருக்கிற பூனைக்குட்டியாட்டம். அப்போ அங்கே ஒருத்தன் பாரு விக்டர்ன்ற ஒரு பட்லரோட மயிலாடு, இது நான் தான் விக்டர், நம்ம இது மூத்த அண்ணன் வந்துட்டாங்க, அவர் போர்லாம் வந்துட்டார் அப்படின்றாங்க. அப்போ இவருக்கு உடனே மூஞ்சில் சந்தோஷம், டியூக்குக்கு ஆனந்தம் தாங்கலை. அப்போ நம்ம தம்பியா பிள்ளை நினைக்கிற நம்மளை பாராட்டவே இல்லை கடைசி மட்டும் அப்படின்னு நினைக்கிற. அப்போ நம்ம ஹீரோயின் பாவமாக பார்க்குறா, இவனை பாராட்டலேண்டு. அப்போ அவர் அங்கே விதி பேசிட்டு இருக்கார், அப்படியாண்டு. அப்போ அவள் ஒரு மாதிரி பார்க்குறா, இவன் அந்த பாராட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், அவர் ஹாக்கிட்டு இருக்காருண்டு. அப்போ அவன் எழுப்பிட்டான், எனக்கு வேலை இருக்கு, அப்போ நான் விடைபெறுகிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் சரி நானும் பேசிட்டு வரேன் அப்படின்றா. அப்போ அவர் சரின்னு முடிஞ்சல அவனை பெருமையாக பேசிட்டு இருக்கிறார். அப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வரா. அப்போ அவனை பார்த்து கூப்பிட்டா. அவன் திரும்பி பார்க்குறான், என்னன்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவப்படுறான். அண்ணங்கிற போரில் வந்துட்டாங்கடா, எனக்கு அந்த திறமை இல்லைண்டா அப்படியா பண்ணுறா அப்படின்டா சரியாக கோவத்தில் போகிறான். இதுவரைப்பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். ஒரு மாதிரி மனசு உடஞ்சி வெறுக்க போய்த்தான். அப்போ ஒரு வார்த்தை மேஜிக் டவரா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ஒன்று கேட்கு. திரும்பி பார்க்குறான், யார் அங்கே நல்ல திறமையான ஆட்கள் மட்டும்தான் படிப்பாங்க என்னன்றா. அப்போ அவன் என்ன டீஸ் பண்ணுறேன்னு கேட்குறான். அப்போ அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு விட்டு கிட்ட வந்து, நீ நல்லா செஞ்சிருச்சா அப்படின்னு அவன்கிட்ட தோளில் கையை வச்சு, உன்னால் இனிமையும் செய்ய முடியும் அப்படின்னு பாராட்டி விட்டு போகிறா. அப்போ அவன் நினைக்கிறான், இந்த வார்த்தைகள் இது அப்பா கிட்ட இருந்து கேட்க நினைக்க வார்த்தைகள் இந்த முட்டாள் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு அவன் நினைக்கிறான். கட் பண்ண இங்கே ஒரு அரண்மனையில் நம்ம ஒரு மெய்ட் செல்ஜா, உண்மையிலே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு சரியாக சூட் ஆகுது, இது உண்மையிலேயே உங்களுக்கு தான் சூட் ஆகுது அப்படின்ற. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து உண்மையிலேயே அழகாக இருக்கேனான்ற. அப்பாவோ உங்களுக்கு முடியே நான் சரி பண்ணிவிட்டேன், இன்னும் அழகாக இருப்பீங்க அப்படின்ற. அப்பாவோ முடி வந்துட்டு இல்லை அங்கே பின்னால் ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம தம்பியா பிள்ளை. அப்போ உடுப்பை பார்த்துட்டு கேட்கல, அவன் வந்து சொல்கிறான், எதே தப்பு பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்றான். அப்பாவோ முறைச்சி பார்க்குறா திரும்பி என்னாண்டு. அப்பாவோ சொல்கிறான், நான் செஞ்சது அப்போ நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் செஞ்சதை அப்போ ஒத்துக்கொள்கிறேன், ஏண்டா போன இதில் நான் ஒரு ஆள்ற தலைமுடியை பிடிச்சி பிடுங்குறதுல ஆர்வமாக இருந்துட்டேன்றா. அப்போ இவனுக்கு மூஞ்சி மாறு. அப்போ அவன் கேட்குறா, எங்கே உங்களோட என்ன இது பாடம் எடுக்க போகிறீங்க நீங்கள்ட்டு. அப்போ அவன் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு விட்டு அவட அழகுல கொஞ்சம் மயங்கி விட்டு இல்லை ரெண்டு விட்டு தலையாட்டி விட்டு அதை மறந்துட்டேன் நான் அப்படின்னு விட்டு எதையும் மறந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷன் இதை மறந்துட்டு சொல்லிட்டு போகிறான். அதை எப்படி மறந்தேன், இவன் ஞாபகம் வச்சா நான் மறந்துட்டேனே சீண்டுட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, போகும்போது நல்ல அழகான உடுப்பனை போட்டுட்டு போயிடுரு, இல்லாட்டி ஒப்பிட்டு படுவா, மற்றாக்கள்கிட்ட இருந்து வேறுபாடை காட்டுவா ஒரு மைண்டு சொல்கிறா. அதை சொல்லிவிட்டு போன இதில் நான் பிடிச்சி இழுத்த முடியாட்டோண்டு. அப்போ அவன் அங்கே நடந்து பேத்துக்கிட்டு இருக்கான்.
இப்போ நடந்து போய்க்குள்ள யோசிச்சுட்டு போகிறாங்க. அவையும் இப்படி திடீர்னு இப்படி மாறினா என்ன காரணமாக இருக்கீங்க அப்படின்னு யோசித்துவிட்டு எப்படிண்டால நான் என்னோட திறமையை காட்டணும் இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்துட்டு போகிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. ஸ்டார்டிங்லேயே ஒரு மேஜிக் டவரை காட்டுறாங்க. அந்த மேஜிக் டவரில் எல்லோரும் பார்ட்டி கொண்டாடுறாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் எழுறாங்க, இந்த கொஞ்ச நேரத்தில் மேஜிக் டவரில் உள்ளாக்கள் ப்ரெசன்டேஷன் செய்வாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க. அப்போ நம்ம தம்பியை ஃபுல்லாக ஓரமாக கேட்கல, ஏய் ரவி இந்த ஒருத்தன் கூப்பிட்றான். ஏன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் பாரான் நடந்து அவனோட பேர் ஜெயில்னு சொல்கிறான். ரவி நினைக்கிறேன் எப்போவும் இவன் அன்பை நடந்துக்கல மாட்டானே, இப்போ என்னத்துக்கு வரான்டா. அப்போ அவன் வந்து கேட்குறான், என்ன எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறான். அவன் ரவி ஓரளவுன்றான். அப்போ ஜெயில் சொல்கிறேன், என்னடா ஓரளவுன்றா, இன்னும் ஒழுங்காக செய்யணுண்டா அப்படி இப்படின்னு பெருமையாக பீத்திட்டு கிடக்கும். அப்போ அங்கே ஒரு ஜெயில்டு ஒரு சத்தம் இருக்குது. அங்கே உன்னால் முடியும், நீ பெஸ்ட்டாக செய், நர்வஸ் ஆகாத அப்படின்றான். பெஸ்ட்டை கொடு பிரதர்ன்ட்டு அங்கே ஒரு பொம்பளை ஹத்துறா. அப்போ அவன் தேங்க்யூன்னு சொல்கிறான். இப்போ அப்படியே சிரிச்சு போட்டு கட் பண்ணாங்க. ரவியை பார்க்குறான். பார்த்துப்புட்டு என்னப்பா உங்களோட குடும்பத்துலேருந்து யாரும் வரலையா ஆண்டு கேட்குறான். அப்போ கேட்டுப்பட்டு சிரிக்கிறான். இப்படி வராமல் இருந்த எண்ணமே அது மேஜிக் டவரில் எங்கே உன்னை இமேஜை கெட்டு போய் திரும்ப எப்படி உன்னை பார்க்குறதுக்காக இருந்தேன்ட்டு. அப்போ நம்ம ரவின்னு நினைக்கிறான் இவன். அப்போ இதுக்காக வேண்டி தான் என்னோட வந்து பேசியிருக்காங்கன்னாண்டு யோசிக்கிறான். அப்போ ரவிக்கு சரியான கடுப்பாக இருக்கு. அப்போ அவன் பேசி ஒரு மாதிரி வெறுப்பேற்றுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், உண்மையான மகன் வீட்டுக்கு வந்ததால் ரவியை கவனிக்க உன்னைய கவனிக்க நீ ஒரு ஃபேக், உன்னைய கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு அப்படின்றான். அப்பாவுக்கு நீ முக்கியமே இல்லை, ஏன்னா நீ ஒரு ஃபேக் அப்படின்றான். அப்போ நம்ம ரவிக்கு சரியான கோவம் வந்துட்டு கோவத்தோட ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கிட்ட வாரான். கையை நீட்டினோடனே இவர் சரியாக பாய்ந்துட்டான். ஜெயில் பாய்ந்துட்டு ஜெயிலே ரவி கிட்ட வந்து சொல்கிறான், சிலாக்கள குடும்பத்தில் பணத்துக்கே வக்கில்லையா, மற்றவங்கள குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்குண்டே சிரிவான்றான். சொல்லிவிட்டு சிரிக்கிறான். அப்போ என்ன சொன்னா, நீ என்ன சொன்னேன் கடும் கோவத்தில் அங்கே ஒரு ஆள் வாரமே காட்டுறாங்க. அப்போ அவள் 2 பேரும் ஆட்கள் அடிக்கிறதுக்கு நிற்கிறான். அவள் பார்த்துட்டு யார் இதுன்னு நினைக்கிறான். அப்போ அங்கே ஒரு அழகான ஒரு ஆள் வாயை பிறந்துட்டு எல்லாரும் பார்க்குறான். யார்ட்டு பார்த்தா கமலியாக வந்துருச்சா. அப்போ அவன் நினச்சி பார்க்குறான். அவள் 2 பேரையும் பார்த்துப்புட்டு அங்கே ஒரு குட்டி பொண்ணு சாப்பிட்டுட்டு கேட்கல, இவோ ஒரு அனாதை, இவ அம்மா அப்பா வளர்ந்த அனாதை, இவ உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை, அப்பாவோ அன்புக்காக ஏங்கின இதை நினச்சி பார்க்குறா. அது இறந்த காலத்தில். அப்போ அவனை பார்த்தாலும் அதேமாரி தான் அவளுக்கு அன்புக்காக ஏங்குறமே என்று நினைக்கிறாவோ. அப்போ அவன் அப்பாவியிட்ட பார்த்துட்டு இந்த உள்ள லைஃபோட என்னை நல்லா பார்த்துக்கல்றா மெய்டுன்னு நினைக்கிறா. அவன் நினைச்சிட்டு கதிரையில் போய் தமர்றா. அமர்ந்தோடனே ரவி பார்க்குறான். எதுக்காக இங்கே வந்துருப்பா அப்படின்னு பார்க்கல. அவன் நினைக்கிறா இங்கே வராமல் இருந்திருந்தா ஒருத்தன் பைத்தியமாக பைத்தியப்பான். நம்ம இங்கே வந்ததில் அவனுக்கு ஒரு ஆறுதலை வச்சு இருக்குன்னு நினைக்கிறா. அப்போ அங்கே ஒரு ஆள் கூப்பிட்ற, அடுத்த பார்ட்டிசிபேட்டை மேடைக்கு அழைக்கிற மண்படுண்டு. அப்போ அவன் அங்கே போய்த்து அவன்ற ப்ரொசீஷனை சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு செக்கில் ப்ரமோன்ஸ் பண்ணி முடிஞ்சது பிறகு அவன் கமலியாக பார்க்குறான். பார்த்துட்டு போட்டு அவன்ற பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு அவன் நினைக்கிறாங்க. அப்போ அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்போ இவன் இங்கே வந்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவன் மேஜிக்கெல்லாம் ஒரு மாதிரி செஞ்சு ஹாப்பி ஆகிட்டான். அப்போ அவங்க பார்த்துட்டு சிரிக்கிறா. அப்போ அதெல்லாம் கட் பண்ணி முடிஞ்சது பிறகு இங்கே ஈவினிங் ஆகிட்டு. அப்போ அங்கே கம்மியாக நடந்து போய் ஜெகில் அங்கே ஒருத்தன் கூப்பிட்றான். அப்போ பார்த்தா ரவி எக்ஸாக்ட்லி. அப்போ இதுக்கு இங்கே வரதுக்கு தான் அந்த போட்டியா ஏன் வந்தாண்டு கேட்குறான். அதுவும் அந்த உடுப்போட அவுட்ஃபிட்டோட அப்படி சொல்லி போட்டு யோசித்து பார்க்குறான். ஜெயிலை கலாய்ச்சதை பற்றி ஜெயிலுக்கு ஒரே அசிங்கமாக போய்த்து அவன்ற ப்ரொசீஷன் ஒழுங்காக நடக்கவே இல்லை, அவன் சரியாக ஏமாந்துட்டான் அப்படின்னு நினைக்கி அது எனக்கு சந்தோஷமாக இருந்துக்கின்னு நினச்சி சிரிக்கிறான் மனசில். ஒரு வழியாக அவன்கிட்ட அழகாக காமிச்சிட்டானா, மற்றாக்கள்கிட்ட அழகாக காட்டே வந்து அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி காய்ச்சிட்டு இருக்கான். அப்போ நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே சரியாண்டு விட்ருவா. அவனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி பேசிடும். அப்போ ரவி கேட்குறான், உண்மையை செல்லுடின்ற. அப்போ நான் எனக்கு எதுக்கு வந்தேன்னு எனக்கே சரியா உண்மையான அது என்ன பதில் கேட்குறான் ரவி. அப்போ ரவி நினைக்கிறான், ஓக்கிட்டே பதில் எதிர்பார்க்க ஓடி வந்தேன் இந்த முட்டாளுக்கிட்டன்னு நினைக்கிறான். அப்போ நினைக்கிறா இவன் என்ன நம்மளையும் கூட்டிகிட்டு போவானா இல்லாட்டி எப்பவும் போல் விட்டுட்டு போவானா அப்படின்னு நினைக்கிறா வீட்டுக்கு. இப்போ நீ வரலையா வீட்டுக்குன்னு கேட்குறான். அப்போ அதிர்ச்சி ஆகிட்டேன்னா நம்மளை கூப்பிட்றானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக அப்படின்னு ஒரு மாதிரி அவனை டீஸ் பண்ணிட்டு போகிறாவோ. நிலருந்து பார்க்க நீ ஒரு மாதிரிச்சேன்னு கேட்கும். அதுக்கு அர்த்தம் என்னடா அவன் கேட்டுக்கணும். அப்போ சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் கமலியோட ஃபேலஸை காட்டுறாங்க. அந்த ஃபேலஸில் 2 பேர் காய்க்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தா தோலில் கையை வச்சு நீ நல்லா பண்ணியிருக்கா, உன்னோட பெஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு காய்க்கிட்டா. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பாவும் மகன் இதே மாதிரி டெய்லி பண்ணு வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு பெருமையாக பீத்தி டீச்சர். அப்போ அவன் கேட்குறான், தம்பிட இதுக்கு போகலையா நீங்கள் இப்போ பொசிஷனுக்குண்டு. அப்போ அவர் அதை பற்றி நீ கவலைப்பட, அவன் பெஸ்ட்டாக கொடுத்திப்பான் அப்படின்னு ஒரு மாதிரி அதை தட்டி கழிச்சிடுறாரு. அப்போ அவனும் தைக்கின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வரான். அப்போது நடந்து வந்துட்டு செக்கில் யோசிக்கிறான். என்ன யோசிச்சுட்டு வரக்குள்ள அங்கே ஏதோ ஒரு குரல் கேட்கு. யாருன்னு பார்த்தா கமலியா, இது அவகானு யோசிக்கிறான். பார்த்தா ரவியும் இருக்கான்.
உங்கள் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, சேர்ந்துட்டாங்களா, என்ன ஒற்றுமைண்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, என்னை ஆச்சரியப்படுத்துகிறாங்க, என்ன விஷயமே ஏரியான்றாங்க. அதோட எபிசோட் முடியுது காய்ஸ். நீங்களும் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கமலியை சொல்கிறா, நான் இன்னும் பார்ட்டி நடந்துட்டுக்கின்றாங்க. அப்போ அவள் சொல்கிறா, நான் பார்ட்டிலாம் கலந்துக்கல, ஏண்டு கேட்கவும் எனக்கு அவன்ற மூஞ்ச பார்க்கவே விருப்பம் இல்லை அப்படின்றா. இப்போ தம்பி பையில ஒரு மாதிரி மூஞ்சை பார்த்து போட்டு, நான் குறைஞ்சபட்சம் போய் என்னோட மூஞ்சி வச்சும் காட்டிட்டு வர போகிறேன் பார்ட்டியிலன்றா. அப்பாவோ சரி பண்ண, நான் பெற்று தூங்க போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன்றா. அவன் மூஞ்சை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றா. எங்களால் லுட்வீல் வந்து அவள் கொண்டிப்பாங்க, இதயத்தில் குத்தி அவளோட தலையை 2 வெட்டி கொண்டிப்பாங்க. அதை நினைச்சு பார்க்குற அவன் கோக்கறேன். அப்படியே கட் பண்ணா இங்கே பூந்தோட்டத்தில் கட்டுறாங்க. நல்ல மழை பெஞ்சிக்கும் போல, பூவெல்லாம் சும்மா அழகாக மென்மையாக இருக்கு அப்படின்னு நினைக்கிவிட்டு அவன் நினைச்சு பார்க்குறா. டியூக் சர்ஃபல், அதாவது எங்கள் அப்போட மனசை கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டே இருந்தாங்களே, நான் உயிர் தப்பிடலுங்கன்னு நினச்சி பார்க்குறாவோ. அப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஹீரோயின் பின்னால் யார் வார மாரிக்கு வந்து கால் தடுக்கிப்பட்டு அந்த சத்தத்தை வச்சு ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. யாருண்டு அழகா திரும்பி பார்த்தா அவக்கு அதிர்ச்சி. இவனாண்டு பார்த்தா அங்கே இவன் நிற்கிறான், நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன் நின்றுக்கிட்டு என்ன செய்யறாண்டு கேட்கவும் அவள் சும்மா அப்படி பூ பறிச்ச வந்தேன், அவரை எதுவும் நான் தொந்தரவு செய்யலையே. அப்போ ஏதாச்சும் சமாளிப்பு கொண்டு ஸ்மைல் அவனை போடுறா, சிரிக்கிறா, பொழந்து கூட்டு சிரிச்சுக்கிட்டு அவனை பார்த்து நீங்கள் என்ன செய்றீங்க இங்கேன்னு கேட்குறா. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், நான் உங்களுக்காக தான் பூ பறிச்சேன், நீங்கள் வீடு திரும்புறதுக்கு இல்லைன்னு பூவை அவட கையில் ப்ளீஸ் வாங்கிக்கலுங்கன்னு கொடுத்துப்புட்டு அவங்க ஒரு இதுவும் இல்லான வில்லத்தனமும் இல்லானு கேட்கவும் சிரிச்சுக்கிட்டு ஓடிட்டா. அங்கேருந்து கடற்கடாண்டு ஓடிட்டா. அப்போ அங்கே போய்க்கல அந்த பட்லர் கேட்குறாங்க, பூ எதற்காக என்று. அப்போ அவர் யாரோ ஒரு ஆள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார். அப்போ அவர் யார் அது என்று கேட்குறாரு. பட்லர் கேட்குறார், தாங்க அதை நான் பத்திரமா வச்சுக்கிள்றேன், நாங்கள் கொண்டு போகிறேன். அப்போ அவன் இல்லை அது நானே வச்சுக்கிள்றேன்றார். அப்போ பட்லர் ஒரு மாதிரி பேத்து தாங்க பரவாயில்ல நான் வச்சுக்கிள்றேன்றார். அப்போ அவன் இது பெஸ்ட் டைம் ஆகாது எனக்காக பூன்னு நினச்சிப்புட்டு இல்லை பரவாயில்ல நானே வச்சுக்கிள்றேன், நீ ஒன்றும் செய்ய வேணாடும். பட்லருக்கு சரியான கோவம் வந்துட்டு என்ன ஒரு தாரார்லேண்டு. அப்போ திடீர்னு அவன் கிளம்பிட்டான் போகிறேன்னு போட்டு. அப்போ அவன் போய்க்கலன்னு நினைக்கிறாங்க. அவள் பெஸ்ட் டைம் பிரதர்ன்ட்டு கூப்பிட்டீங்கன்னு அப்படின்னு நினச்சிட்டு போகிறான் நம்ம ஹீரோயின். அப்போ இஞ்செல்லாம் கட் பண்ணால் சாப்பிட்ற இடத்த காட்டுறாங்க. அங்கே நம்மளோட எல்லா ஃபேமிலியெல்லாம் அமர்ந்துட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அவளையே இந்த ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டுச்சா நம்ம ஏதாச்சும் பேசணுண்டு. அப்போ திடீர்னு லுட்வியில் பார்க்குறாங்க. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான் ஹீரோயினை பார்த்து பிடிந்தா, என்னை சாப்பிட நான் உனைத்தாரேன், நீனே தின்னுட்டு ஏங்க இல்லை பெரிய இறைச்சி இருக்கோமாண்டு கேட்குறாவோ. அப்போ வானாடி விடுன்னு வாங்கிட்டாங்க. வாங்கவும் ஹீரோயினுக்கு சரியான கோபம் வருது, என்ன இப்படி பண்ணிட்டாண்டு. அப்போ அப்பாக்காரன் கேட்குறான், நீ விளக்க காட்சி எப்படி பண்ணிக்க தான் பர்சன்டேஜ் சேர்ந்து. அப்போ அவங்க அப்பான்றான். அப்படியே ஹீரோயினும் பார்க்குறான் என்ன செல்ல போகிறாண்டு, நல்லா பண்ணா அப்படின்ற. அப்போ ஹீரோயினை பார்த்து, கமலியா உனக்கு ஸ்கூல் இருக்கேனாண்டவும் அவள் வாய்ப்பழுதுட்டு ஒரு மாதிரி பார்க்குற. ஸ்கூலான் க்யூட்டாக பேச வச்சுட்டு இந்த வயசில் நான் ஸ்கூலுக்கு போகணுமான்னு யோசிச்சுட்டு சிரிக்கிறா. சரி போகிறேன்ண்டு. அப்போ அவன் நினச்சி பார்க்குறா, இந்த நாவலில் அவள் ஸ்கூலில் நிறைய விஷயம் நடந்துருச்சு போல, நம்ம ஸ்கூலுக்கு போத்தாம எனக்கு அப்படின்னு நினைக்கிறா. அப்போ டியூக் சொல்கிற, தேநீருடன் சர்க்கரை நாட்கு கரைகிறேன். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, ஓ மூடு பண்ணி பூக்கள் கொஞ்சம் இதாகிட்டு அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறான், உனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கண்டே புரியலை, சும்மா காய்க்கிறானா வாயை விட்றான்றான். அப்போ அவள் நான் பார்த்துக்கிள்றேன் விடுன்றா. அப்போ அவங்க சொல்கிறான், உனக்கு ஒன்றும் புரியாது என்னாண்டு கத்துறாங்க. அப்பாவோ என்ன சொன்னாங்க அப்போது யாண்டு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கியா. இப்போ ரவி அவள் பார்த்து பெருமை அடைகிறாங்க. அப்போ ஸ்மெல்லாக சிரிச்சு போடு, நான் எங்கள் இப்போ பார்த்து பெருமைப்படுறேங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அங்கே டியூக்ரோ ஆஃபீஸை காட்டுறாங்க. அப்போ லுட்வில் சொல்லிட்டு இருக்காங்க, இனிப்பு கிடைக்கிற லிஸ்ட்டெல்லாம் நான் எடுத்து வச்சேன், இந்த அப்படி பாருங்க அப்படின்றாங்க. அதில் ஒன்று போட்டு கிடக்க, அந்த குழந்தைக்கு எப்படி பிடிச்சாயிண்டு அதை எப்படி உங்களுக்கு தெரியுங்கன்னு பார்க்குறான் அவன் லுட்வில். கமலியோட உணவில் லான்னாக்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டேக்கும் டியூக் என்ன சொல்கிறேன்னு முழிக்கிறாங்க. அப்போ அவன் டியூக்கை பார்த்து உழனராக அப்போ கமலியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திக்காங்க அவங்களாம். அப்போ லுட்வில் செல்கிறான், என்னைய மன்னிக்கிறங்க அதை பற்றி கேட்டுக்கிட்டு. டியூக் இருந்தாலும் சொல்கிறேன்னு விடு, அவங்களாம் ஒரு இடத்த நாடு தரத்தியாச்சு அப்படின்றார் டியூக். அப்போ லுட்வில் பக்கத்தில் இருந்து எதையை எடுத்து காட்டுறாங்க, இது டிவைன் பீஸ்ட்டுன்னு எதையை எடுத்து காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண 3 டிவைன் பீஸ்ட்டு 3 டச்சிங் இருக்குன்றாங்க. அதில் பெஸ்ட் இருக்கிறேன் இது ஒன்று ஒயிட் டைகர் டுவல், இது டிவைன், இன்னொன்று டார்க் வோல்ஃப் செப்ரா டுவல் இன்னொன்று இருந்துச்சு. அடுத்ததை பார்க்க பார்த்தா ரெட் ஈகிள் ஜவான் டுவல் செப்ரல் டுவல். அதில் வந்து பெரிய மிருகம் ஒன்று வச்சுருந்தாங்க. டியூக் மெஜஸ்டிக்கு பாய்சன் கொடுத்து கொண்டாங்கண்டு அவன் நினைக்கிறான். 2 குடும்பத்துக்கிட்டேயும் தெய்வீக மிருகம் இருக்கு, நம்மட்டான் இல்லை எப்படின்றாலும் நம்ம அவள் வச்சு பெருமை காட்டிட்டு இருக்கான். அந்த தெய்வீக மிருகத்தை நம்மளே எடுத்து பெருமை காட்டணும், அப்படி இது நம்மளால் முடியுங்க அப்படின்ட்டு அவர் கத்துப்படி சொல்லிவிடு. இது எப்படின்றாலும் நீஹான் சேடணும் லுட்வில், உன்னையெல்லாம் ஒப்படைக்கிறேன், உன்னால் முடியும் லுட்வில். லுட்வில் எஸ்ன்றான்.
அப்போ கட் பண்ண அஞ்சு யாரோ வாரமே கிடக்கு. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். வயிறு சரியில்லாத போல இருக்கே. அவள் யோசிச்சுட்டு வரைக்கும் அங்கே ஒரு கோஸ்ட் பட்லர் வந்துட்டார் நம்மடா. அப்போ பட்டர் கோஸ் வாங்க வாங்க அவரை வந்து பாருங்க. அப்போ என்னால் நம்ம வரல போவாங்களே, எனக்கு ரொம்ப வகுத்து வழியாக கிடக்கு. இவன் பேரை வந்து கடுப்பேற்றுறான் பட்லர்ண்டு. என்ன வேணும் உங்களுக்கு செல்றை புரியுது இல்லையாண்டு ஒரு மாதிரி கேட்கவும் மிரட்டுறமே. பட்லர் பயந்துட்டார். அப்போ கமலியாகிற அவரும் ஒரு கோஸ்ட் தானேண்டவும் அவர் ஆமாண்டு சிலவங்க ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சார். அப்போ ஒரு மாதிரி சரி பாய் பாய் போகிற சந்திப்போன்ட்டு போகிறா. அப்போ அங்கே அவங்களோட பேலஸை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் போய்க்கல பட்லர் குறுக்கெல்லாம் வந்துட்டு கோஸ்ட் வாங்க வாங்க அவரை கொண்டு போய் மீட் பண்ணுங்க. தூங்கிக்கலையும் போய் எழுப்பி சொல்கிறார் கோஸ்ட் பட்லர், அவரை கொஞ்சம் மீட் பண்ணுங்க ப்ளீஸ். கமலியா எங்கே போனாலும் பின்னாலே வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை வந்து மீட் பண்ணுங்க, அவர் உங்களை பார்க்கணுன்றார், எப்படினாலும் அவரை மீட் பண்ணுங்கட்டு. அவ கேட்டு கோம்பரு அவரை பார்த்து கீசி கற்றுட்டா. சரி வாரேன் எங்கே இருக்கார் அவருண்டு. அப்போ அவர் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு நாங்கள் எங்கே இருக்காரு சொல்கிறேன் நீங்கள் வரீங்களான்னு கேட்கவும் சரி சரி வந்த எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடச்சிக்கிட்டு சரி வாரேன்டா. அப்போது எங்கே இருக்கான்னு கேட்கவும் எங்கள் இடத்த சொல்லுண்டவும் ப்ளீஸ் வாங்க நாங்கள் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் போகிறப்பா. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு கிளம்பிட்டு போகிறா. அப்போ போய்க்குள்ள யோசிக்கிற ஏதாச்சும் கிடைக்குமா. நாங்கள் ஒரு இடத்த பார்த்தா அங்கே அங்கே ஃபுல்லாக கோஸ்ட்டாக கிடக்கு கல்லறையில். அதை பார்த்தோன்னே இது உங்களுக்கெல்லாம் வெளியே வரலவாண்டு கேட்கும் இல்லைன்றார். அப்போ வாங்க இந்த பக்கம் கொண்டு கூப்பிடவும் சரி வாரேன்னுட்டு போகிற. அங்கே ஒரு கல்லறன்னு விலங்கு பார்க்குறா. ஒளி அடிச்சு மூஞ்சிக்கு மேலே பார்க்கவும் ஒளி அடிச்சு அவ்வளோ இதாக வெயிலாக கிடக்கு. அப்போ அவன் வாங்க அந்த பக்கம் கொண்டு கூப்பிட்றாரு. பட் நம்ம ஹீரோயின் அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா என்ன சின்ன பிள்ளையாண்டு. அப்போ அங்கே பாருங்கன்னு சொல்கிறா. அப்போ அதில் போட்டு கிடக்கு 39வது ஹெட் அவர் இந்த இடத்துக்குண்டு. அப்போ அவள் பார்க்குற 39வது ஹெட்டாண்டு. அப்போ அவன் கேட்குறான் உன்னையால் என்னைய பார்க்க முடியுமா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா உங்களை என்னால் கேட்கவும் முடியுங்கண்டு. அப்போ நான் உன்னையே வச்சு என் ஆசை உன்னை நிறைவேற்றணுன்றா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா அதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அது மறுபிறவியாண்டு கேட்குறா. அப்போ அவள் பார்க்குற அவனை பார்த்தா மொட்டையாரி. அதோட எபிசோட் முடியுது கைஸ். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலுங்க நண்பா, கதை கொஞ்சம் முக்கியமானது. இதெல்லாம் அந்த ராயல் சீல் அந்த அவங்களோட பீஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது, அதை கொஞ்சம் பார்த்துக்கலுங்க நண்பா. என்னன்ட்டா டெய்லி வீடியோ 2 எபிசோட் அப்லோட் பண்ணேன். 7 தான் பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா கைஸ். ஒரு கமெண்ட் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒன்று பண்ணினீங்கண்டா மரங்கள வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்புறம் நிறைய வியூஸ் போகும். அப்போ டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு நண்பா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க நண்பா. அப்போ நம்மளோட மொட்டை 39 டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த டிவைன் பீஸ்ட் இருக்காது நம்ம கண்டுபிடிச்சனுங்க ஒன்றெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஏண்டா நீ என்னைய பார்க்குற அதெல்லாம் உனக்கு எல்லாம் சொல்கிறேன்டா. அப்போ நம்ம ஹீரோயின் ஏன்னா நானா கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்குறேன். நம்ம கட் பண்ண நம்மளோட ஹீரோயின் ஏதோ வேலை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு யோசிச்சு பார்க்குறா என்னெல்லாம் முடியுங்கன்னு சொல்லிட்டார் அவர். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்போது நினைக்கிட்டு கண்டுபிடிக்கணும்னு போனேங்கடா. அங்கே போய்த்து எப்படி கேட்குற எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்க கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் உனக்கு எப்படி இடம் தெரியுங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் என்னையை பற்றி டென்ஷன் பண்ணுவாள் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் நம்ம ஹீரோ. அதுவும் டிவைன் பீஸ்ட் வந்து தண்ணிக்கு அடியில் இருக்கேன். தண்ணிக்கு அடியிலாம் நாங்கள் இறங்கினேன்டா எதுக்கு தண்ணிக்கு அடியிலாம் இறங்குற அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. எல்லாரும் பெரிய தொல்லை அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் நம்ம ஹீரோயின். இப்போ இன்னொரு இதை பற்றி யோசித்து பார்க்குறேன். நம்மளோட கல்லறையில் நம்மளோட பட்லர் அவர் மேடம் நீங்கள் இன்றைக்கு லேடி கமலியா அழகாக இருக்கீங்க அப்படின்றார். அப்போ நம்ம ஹீரோயின் போட்டு அப்போ இதுக்கு முந்தைய அழகா இல்லையாண்டு கேட்கும் நம்ம பட்லர் அப்படி செல்லலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி வச்சுட்டு கத்திட்டீச்சர். அப்போ யாரோ வாரமே சவுண்டு கேட்கு ஏண்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்துட்டு கேட்குறான் நான் நினைக்கிறேங்க அது கமலியாண்டு. அப்போ அவன் சொல்கிறான் ஓ அது கமலியாண்டு. அப்போ இன்னொரு ஆளை காட்டுறாங்க சிவப்பு கலர் முடி வச்சுக்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. அவன்ற பேர் பெட்ரோ. அப்போது அவனுக்கு பின்னால் 2 பேர் கேட்குறான் அது ஏன் உன்னை கண்டுக்கலாம் இருக்கான்டா. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா இவனை நம்ம கண்டுக்கலாம் வைக்கிறேன் நல்லேன்டா. அப்போ அவன் நினச்சி பார்க்குறான் அவன் என்கிட்ட இருந்து திருடிட்டாண்டு. அப்போ அவன் சொல்கிறான் அவள் திருடலை அவள் கொடுத்தண்டு எதையே பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறாங்க அவள் கண்டுக்கிட்டடி பரவாயில்ல வாங்க நம்ம முன்னேறி போவோம். அப்போ அவன் நடந்து போய்த்திருக்கல திரும்பி பார்க்குறான். பார்த்து இந்த பொம்பளை இவன் பார்க்காம இருக்கா அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு போகிறான். நம்ம கமலியாக வேறு எதை பற்றி யோசிச்சுட்டு அப்போ அப்படியே கட் பண்ணாஞ்சால ஒரு நைட் டைம் காட்டுறாங்க. நைட் டைமில் நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கலே திடீர்னு தொண்டை நூறமே இருக்கு தண்ணி தவம் எடுக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ எலும்பி தண்ணி அடிக்கிற இடத்த போய் திறந்து பார்க்குறாய்க்குல தண்ணி இருக்காண்டு. அப்போ தண்ணி இல்லை அதுக்குள்ள. அப்போ நினைக்கிற யாரையும் கூப்பிட்டு கேப்மெண்ட் போட்டு சேஜென்ட்டு போட்டு அவன் நடந்துட்டு போகிறா தண்ணி குடிச்ச கிச்சனுக்கு. அவள் கிச்சனுக்கு போய்க்கலாம் அங்கே கதவு திறந்து கிடக்கு அதிர்ச்சி யாரா அப்போ அந்த டைமில் உள்ளே இருப்பாங்கன்னு யோசித்து பார்த்து போட்டு
எனக்கு ஆர்வமாக இருக்கு நித்திரக்கண்ணில் நினச்சி பார்க்குறா. ஆர்வமாக இருக்கு யார் உள்ள இரண்டு போட்டு கதவை திறக்குறா. திறந்து பார்த்தா சரியான அதிர்ச்சி. யாருன்னு பார்த்தா அங்கே ரவி குந்திக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அவൾക്ക് அதிர்ச்சி. ரவின்ட்டு சொல்கிறான். அப்போ அவள் கமலியான்ட்டு கூப்பிட்றான். அப்போது என்ன செய்கிறான்ட்டு பார்த்தா நீ என்ன செய்கிற அந்த டைமில் இங்கேண்டு கேட்குறான் அவங்க. அப்போ அவள் நான் சும்மா தண்ணி குடிக்க வந்தேன்றா. அப்போ என்னத்துக்கு வந்து குந்துறான்ட்டு கேட்குறாங்க. அவள் வந்து குந்திட்டான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் யோசித்து பார்க்குறாங்க அவன் என்ன செய்ய போறா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் சும்மா உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ கண்ணடி பண்ணி நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்றா. அப்போ ரவி சாப்பிட்றாங்க. அடுத்து அவன்ற பாட்டுக்கு அவன் சாப்பிட்டு போட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏங்க மெய்டெல்லாம் கூப்பிட்டு தண்ணி கேட்கல அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் நித்திரக்கண்ணில் அதுவான்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு நீ ஏன் தூங்கிக்கிட்டு காய்க்கிறான்னு கேட்குறான். அப்போ அவன் நான் தூங்கலே அப்படின்றா. அப்போ அப்படியே ஹீரோயின் தூங்கிட்டா. அதை பார்த்தோன்னே இது என்ன ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு எழும்பிட்டு போகிறாங்க. எழும்பிட்டு போய்ட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ இப்போ நம்ம என்ன செய்வோம் தூக்கிட்டு போய் விடுவோமா அப்படின்னு யோசிக்கல. பின்னால் வந்து லுட்வில் வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா லுட்வில் சொல்கிறான் நான் வந்து தூக்கி கொண்டு விட்டுட்டு வரேன்ண்டு. அப்போ அவன் பிரதர் லுட்வில் நீங்கள் அப்படின்னு சொல்ல வரைக்கிலே அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தூக்கி போட்டு செல்கிறான். நான் ஓலை கொண்டு பத்திரமா விட்டுட்டு வரேன் நீ ஒன்றும் மேலே போய் சாப்பிட்டுட்டு. அப்போ அவன் கேட்குறான் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க ஏன் திடீர்னு கமலியா மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. அப்போ சொல்கிறான் அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா விளங்குகளே அப்படின்றாங்க. சத்தமாடாண்டு எழும்பிடுவாண்டு. கட் பண்ணால் ஒரு ரூமை காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கல திடீர்னு எழும்பிட்டா. நித்திரையிலேருந்து எழும்பிட்டு யோசிச்சிடா இன்றைக்கு ஒழுங்காக தூங்கலை போலேன்னு எழும்பி யோசித்து போட்டு அது சரி நைட் நான் லுட்விலோடலாம் பேசிக்கிட்டு இருந்தேன் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு நினச்சி பார்க்குறா. அப்போ லுட்வில் தான் தூக்கி கொண்டு விட்டியானா அப்படின்னு நினச்சி பார்க்குறா. அப்போ லுட்வில் ஏசிப்பானா நான் பெரிய தொல்லண்டு ஏசிப்பானான்ட்டு போட்டு அவள் ஒரு மாதிரி சிரிச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நினச்சி பார்க்குறா ஒரு கெட்ட கனவுன்னுட்டு போட்டு யாரைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டேனே கொன்றாத ப்ளீஸ் கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அது லுட்வில். அப்போ அவள் கத்துறதை பார்த்துப்பட்டு லுட்வில் சரி நான் உன்னைய கொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ அவள் சரி கொல்ல மாட்டியா அப்படின்னு போட்டு ஓகேன்னு போட்டு படுத்துட்டா சிரிச்சுக்கிட்டு. அது அவள் கனவுன்னு நினைக்கிட்டியா நம்மளுக்கு தான் தெரியும் அது உண்மைண்டு. அப்போ அவள் நினச்சிட்டு ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகிக்கிட்டு இருக்கியா கனவுன்னு நினைக்கி. அப்படியே கட் பண்ணா பேலஸில் நம்ம ரவி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. அங்கே நம்ம ஹீரோயின் வர ஹே ரவின்னு கூப்பிட்டு அவன் சொல்கிறாங்க ஏங்க நீ அப்படி கூப்பிட்றா ஹே ரவி அப்படி ஓய் ரவின்னு. அப்போ அவள் சொல்கிறா அது அப்படித்தான் எனக்கு கூப்பிட தெரியுண்டு. அப்போ அவன் ஒரு மாதிரி யோசித்து போட்டு மறைச்சி பார்க்குறாங்க. அப்போ அவள் ஹாஹான்னு சிரிச்சு போட்டு அவன் நினச்சி பார்க்குறா இவனை இப்படி கூப்பிடவங்க முறைச்சி பார்க்குறான்ண்டு. அப்போ அங்கே நம்ம லுட்வில் வராங்க. அப்போ ஹீரோயின் லுட்வில்னு போட்டு பார்த்து போட்டு ஹேய் அன்புக்குரிய லுட்வில் அவர்களே அப்படின்னு கூப்பிட்றா. நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு சிரிக்கிறா. அதை பார்த்த 2 பேர் 3 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டிருக்காங்க. அப்பாவை சொல்கிறா மரியாதை கொடுத்த மரியாதையும் தர தெரியாண்டேக்கா நல்ல நாள்னான்ட்டு சொல்கிறா. அப்போ அவங்க நம்ம பின்னால் இருக்கிற ரவி ஒரு மாதிரி அவள் கூப்பிட்டு ஹேய் கமலியா என்னையும் அப்படி கூப்பிட்றான மரியாதை அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போகிறேன் நான் போன்ட்டு போட்டு அவள் என்ன சமாளிக்கிறேன்னு போட்டு யோசித்து போட்டு அது வந்து நாம் நெருங்கி தெரிஞ்சால அப்படி கூப்பிடலுங்க அப்படின்ற ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு அப்படின்ட்டு அதுக்கு அவன் சிரிக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு போட்டு ஒரு மாதிரி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டீச்சான்னு கேட்கவும் அவன் சும்மா ஹான்றா. அப்போ நம்ம ஹீரோயின் மூண்டு பிடிங்கல திரும்பி பார்த்தா நம்மளோட லுட்வில பார்க்கணும் ஒரு மாதிரி ஃப்ரீஸாகி போய்த்து நிற்பாங்க. அப்போ கட் பண்ணாச்சு அவங்களோட டின்னர் டைமை காட்டுறாங்க. சாப்பிட்டு செக்கில் நம்மளோட டியூக் வந்து ஒரு மாதிரி கோவத்தோட இப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிற அப்பா ரொம்ப கோவத்தோட இருக்கார் போல அப்படின்னு நினச்சிப்புட்டு ஏன் கொஞ்சம் கோவத்தோட இங்கிட்ட கேட்கவும் அவன் சொல்கிறார் கமலியா அப்படின்னு கூப்பிட்டு செல்றா. லிவிலியன் வர போகிறான் இங்கேன்னு செல்லவும் நம்ம ஹீரோயின் அப்போ பெட்ரோவும் சேர்த்துண்டு செல்லவும் நம்ம ஹீரோயின் பெட்ரோமா அப்படின்னு நினச்சி பார்க்குறா. அப்போ எல்லோரும் ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பெட்ரோ ஜூலியன்டா யாருன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சோரி மன்னிக்கிற அப்படின்றவங்க அவன் சரி பரவாயில்ல அது இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏண்டா நான் முன்னாடியே அவட்ட சொல்லிட்டேன் நான் உன்னையோட வந்து ஜோடி சேர்றேன்டாப்பா. அவள் ஓடி வாரா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ அவள் வந்துட்டு நான் தான் லைலா நான் தான் பெட்ரோட பேராவ ஒரு ஆள் அப்படின்றா. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியான்ட்டு ஒரு மாதிரி சோகத்தோட நிற்கிறா. அப்போ அவள் வந்துக்கிட்டு சொல்கிறா சோரி கமலியா பெட்ரோ வந்து என்னையோட சேர்ந்துட்டாங்க அவனைக்கு கிடைக்க மாட்டாங்க ஏன்டா அவனுக்கு உன்னையோட வர விருப்பம் இல்லை அப்படின்றா. அப்போ நம்ம ஹீரோயினை பற்றி நீ ஒரு போலியான பொம்புல அப்படின்ட்டு வந்து காதுகிட்ட சொல்கிறா. செல்லி போட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. நீ உங்கள் அப்பா சொந்த அப்பா இல்லை நீ ஒரு போலி அப்படின்றா. அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்களே அவள் சொல்லிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்து இல்லை சொல்லுவா நீ உண்மையான பிள்ளை இல்லை உங்கள் அப்பாவுக்கு பிறக்காதவள் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுவா.
நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும், என்னடாப்பா ஒப்பு பேசிட்டீச்சா அப்படின்ட்டு. இது நம்ம ஹீரோயினை பற்றி சிரிக்கிட்டீப்பா, நீ அப்படித்தான், நீ போலியான பொம்பளை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சரியான கோவம் பாருங்க. என்ன செய்கிறேன் பாரு அப்படின்ட்டு சரியான கோவம் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு இல்லாத பொல்லாத கோவமெல்லாம் பாருங்க. அவள் எல்லாத்தையும் பற்றி காய்ச்ச கோவம் ஏறும், வெறி ஏறும். இது நம்மளோட உண்மையான ஹீரோயின் இல்லையே, நம்மளோட கமலியால். அவள் கமலியாவுக்கு கோவம் ஏறுனா கமலியா அவட முட்டியை பிடிச்சி ஈண்டு இழுத்து அவள் வீட்டு வீட்டு தயவு செஞ்சு விடு, ப்ளீஸ் விட்டுடு என்ன முடிய அப்படின்ட்டு கத்துவாவோ. நான் அதை நினச்சி பார்க்குறேன். நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துப்பிட்டு, நான் கமலியாவும் இல்லை, அதோட அவன்ட்டேன் நான் அவனுக்கு மேலே லவ்வும் பண்ணலை அப்படின்றான். அப்போ அப்பா கேட்குறான், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பண்ணை எடுத்து மடிச்சுப்பிட்டு, இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வந்தான்னா வராட்டியா, எனக்கு அந்த பற்றி கவலை இல்லைன்றா நம்ம ஹீரோயின். அப்படி சொன்னோடனேயோ அவள் செல்லிப்படி சிரிக்கிறா. அப்படி சிரிச்சோடனே மாதிரி அஞ்சல உங்களெலாம் பார்க்கணும், ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சு நம்ம ஹீரோயின் எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடா அப்பா இப்படி பார்க்குறாள் அப்படின்னு விடு. அப்போ நம்மளோட ஹீரோட டியூக் சொல்லி சிரிச்சுப்பிட்டு டியூக் பார்க்குறாரு நம்ம ஹீரோயினை பார்த்துப்பிட்டு, அவள் இப்போ மனசு மாறிட்டாவல அப்படின்ற நம்ம டியூக் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து விட்டு ஒரு மாதிரி நினைக்கிறார், இந்த வில்லியன் என்னதுக்கு தான் வாரான ஏரியா அப்படின்னு விட்டு நம்ம ஹீரோ டியூக் ஒரு மாதிரி பேச வச்சுட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குற, அவர் டிவைன் இஷ்டப்படி தான் எப்படியும் கதைச்சி வருவார் இங்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. அப்போ நினச்சி பார்த்துட்டு ஜெயிக்கலையே இங்கே டியூக் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சோகத்தில் ஜெயிக்கலன்னா டியூக் பார்த்து என்ன செய்கிறா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டா, நான் உங்களை பற்றி தான் கவலைப்படுறேன், நீங்கள் எதையே பற்றி பெருசாக யோசித்துட்டீங்கடா. அப்போ நம்ம ஹீரோட அப்பா டியூக்கு ஒரு மாதிரி பேத்து, என்னடா அப்போ நம்ம பிள்ளை நம்மளை பற்றி பெருமையாக பேசுண்டு. அப்போ நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம ஹீரோட அண்ணங்க தம்பிக்காரங்க ஒரு மாதிரி பார்க்குறான் என்னாண்டு. அப்போ நம்ம டியூக் சொல்கிற, நீ ஒன்றும் பெருசு அதை பற்றி நான் கவலைப்பட, அதை நான் பார்த்துக்கிட்டேன் எப்படின்னாலும் அப்படின்ற நம்ம டியூக். நீங்கள் சும்மா வந்து வேடிக்கை பார்த்த மட்டும் காணுங்கன்ற. அப்போ நம்ம டியூக் அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கலையே அந்த சாப்பாடு கொண்டுட்டு வரான் ஒருத்தன். அவன் வந்து சாப்பாடை கொடுக்குறான் மெய்டு வந்து, இது புதுசாக கமலியாக செஞ்சிச்சா ஒரு ஜூஸ் ஒன்று அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோட அப்பா அதை பார்த்து இப்படி சொல்கிறார். நம்ம ஹீரோயின்ற டியூக் சொல்கிறார், இது என்ன கலர்ண்டா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது ஒரு மாதிரி நல்ல ஜூஸ், உங்களுக்கு முடி ஹொட்டாயிண்டு அப்படி சொல்கிறா. ஏன்டா 39வது டியூக் அந்த கோஸ்ட்டுக்கு முடி ஹொட்டி மொட்டையாக இருக்கீங்க, அதை பண்ணி நினச்சி இப்படி சொல்கிறா நம்ம ஹீரோயின். அப்போ ஹீரோட டியூக் நினைக்கிற, என்னடா அப்போ முடி ஹொட்டாயின்றா அப்படின்னு விட்டு அந்த ஜூஸை பார்க்குறாரு. அப்போ நம்மளோட அண்ணங்காரன் லுட்வில் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறாங்க, வேணா புதுசாக என்னவெல்லாம் செய்கிறா அப்படின்ட்டு. அப்படி அந்த வேலைசை காட்டுறாங்க. கட் பண்ணால் இங்கே வந்துட்டு லூலியன் வந்துக்கிட்டு நம்ம அண்ணங்காரன் லுட்வியில் பார்த்து, நீ பொருளையெல்லாம் ஜெயிச்சியா, நல்லா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு பாராட்டி தள்ளுறாரு. இல்லைண்டா புகழ்ச்சி. லுட்வியில் ஒரு மாதிரி பார்த்துட்டிச்சாங்க, என்னடா பந்தால் விட மாட்டான் நம்மளை போலே அப்படின்ட்டு. பக்கத்துலேயே நம்மளோட டியூக் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார், இவன் என்னத்துக்கு வந்தனே ஏரியா அப்படின்ட்டு. அப்போ நம்மளோட டியூக் சொல்கிறார், வாங்க உள்ளே போய்த்து பேசுவாங்க அப்படின்றார். அப்போ நம்ம இந்த ரெட் கலர் லுட்வியல் சொல்கிறாங்க, ஹாண்டு சிரிச்சுக்கிட்டே சரி போகலாமே அப்படின்றாங்க. அப்போ அவன் பார்க்குறான், பின்னால் யாரோ இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் தம்பிக்காரனும் அவங்கள ஒரு ஓரமாக இருக்காங்க. கண்டுக்கலாமே ஒரு மாதிரி மூஞ்சை திருப்பி விட்டு ஆள் போகிறாங்க. அவள் 2 பேர்ட்டையும் கதை கேட்காம. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறான் அவனை. தம்பிக்காரன் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கான். நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இருந்தாலும் உனக்கு சரியான திமிருகான், உனக்கு இவர் பெரிய ஆடம்பரமானாலாட்டம் தான் எப்போ பண்ணிக்கல அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அப்போ அப்படியே கட் பண்ணால் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச கிடக்கு அப்படின்னு 2 பேரும் அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி காய்ச்சிக்கிட்டு கூட்டாளி மாதிரி பேசிக்கிட்டு போகிறாங்க. மாடிப்படியில் ஏறி பேசிட்டு அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு அப்படி மேலே போனது பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறான். நம்ம ஹீரோயின் எதையை பற்றி ஜோசித்துக்கிட்டு இருக்கா. ஜோசித்துட்டேக்கில் அங்கே கமலியாண்டு சத்தங்க ஆண்டு பார்த்தா இங்கே வந்துட்டாங்க வேணும் நம்மளோட பெட்ரோ. அவன் வந்துக்கிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான் நம்ம ஹீரோயினை. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் என்னத்துக்கு வந்தான் இங்கே, எதுக்கு வந்திப்பான் இந்த விட்டு. நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு ஹான்னு சிரிச்சு போட்டு, ஹாய் பெட்ரோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயினு. அப்போ அவன் சொல்கிறான், அவங்களோட தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணத்தில். அப்போ நம்ம ஹீரோயின், ஓ அது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றா. அவன் ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகிறான் நம்ம ஹீரோயின்ற அழகில். அப்போ ப்ளஸ் ஆகிட்டீங்களே நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அவன் நம்மளை அந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக தான் சொல்கிறான் போல மறைமுகமாண்டு கூட. நம்ம ஹீரோயின் அவன் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உள்ள பட்லர்கிட்ட சொல்கிறார், பட்லர், நம்ம பெட்ரோக்கு அந்த தோட்டத்தை பார்க்கணுமா, அவருக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுங்க அப்படின்ட்டு விட்டுடுறா நம்ம ஹீரோயின். நம்ம பெட்ரோக்கு ஒரு மாதிரி பேத்து, என்னடாப்பா எப்படி சொல்கிறா அப்படின்ட்டு அவள் வந்து சுற்றி காட்டுவான்னு பார்த்தா பட்லரை விட்டா அப்படின்ட்டு.
அப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பிறகு சந்திப்போம் அப்படின்னு போட்டு மெல்லாம் நம்ம ஹீரோயின் ஓடிட்டா. அப்போ பட்லர் வந்து பெட்ரோ சார் போமா நம்ம சுற்றி பார்க்க அப்படின்றார். நம்ம பெட்ரோக்கு அதிர்ச்சி ஆகிட்டு என்ன இவ வர வர ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறா அப்படின்ட்டு பெட்ரோ ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டான். அப்போ போய்க்கல நம்ம தம்பிக்காரன் ஒரு மாதிரி திரும்பி பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க எல்லாம் போய்த்தாங்க. அப்போ பெட்ரோ ஒரு மாதிரி தலையில் கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் இன்ட்ரெஸ்டிங்கு. இப்போ இங்கே நம்மளோட லெவலியனை காட்டுறாங்க. அவன் கதிரையில் குந்திட்டிக்கான், காலுக்கு மேலே கால் போட்டுட்டு குந்தி நம்ம டியூக்கை பார்த்து என்ன டியூக் நீங்கள் இன்னும் உங்களோட டிவைன் பீஸ்ட்டை கண்டுபிடிக்கலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பீத்திக்கிட்டு இருக்கான். அப்போ பீத்திக்கிட்டு இருக்கலையே நம்ம டியூக் செல்றார், அது நாங்கள் கண்டுபிடிப்போம், கூடிய சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றார். அப்போ அவன் ஒரு மாதிரி டியூக்கை பார்க்குறான். அப்போ டியூக் நீ எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டு விட்றாரு, மூஞ்சில் அடிச்சு கேட்டான். அப்போ அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துப்பிட்டு நான் சும்மா அமர்ந்தேன் உன்னைய பார்ப்போம் அப்படின்றார். அப்போ டியூக் செல்றாரு, நாங்கள் கூடிய சீக்கிரம் டிவைன் பீஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம டியூக் சொல்லிக்கிட்டீங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பர்சனல் இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கல. ஏஞ்சலை ஹட் பண்ணால் யாரோ வெளியே இருந்து டொக் டொக்குன்னு கதவை சத்தத்துக்கு ஏண்டு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் சாப்பாடு கொண்டாந்து ஐயா. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வரா, சாப்பாடை கொடுத்து எப்படின்னாலும் ஆசை தூண்டு நினச்சிக்கிட்டு வரா மனசுக்குள்ளே. அப்படியே நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்தாங்க அப்போ அவங்களுக்காக புதுசாக சாப்பாடு ஒன்று செஞ்சுக்கிங்க, அதை தாரேன் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கீங்கிட்டு. அப்போ அங்கே டியூக்கு சரி வா வந்து பெய் அப்படின்றார். அப்போ நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தது பிறகு டியூக்கு ஒரு மாதிரி பார்க்குறான், என்னடா அப்போ சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு வரா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹாஹாண்டி சிரிச்சுக்கிட்டு பார்த்து போகிற மணின்ட்டு. அப்போ நம்ம டியூக் சொல்கிற பாவை நீ வந்து குந்தங்க இதில் பேசுவோங்க அப்படின்றார். அப்போ நம்ம ஹீரோயின் இது நானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்ச பாவமாக வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணுறா. பண்ணிவிட்டு அங்கே அழைச்சிற நம்மளோட அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பண்ணிவிட்டு ஒரு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சரி சரி வாரேங்க அப்படின்ட்டு கூட பக்கத்தில் போகிறா. அங்கே இவரை லெவலியனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா, இல்லத்தனமாக சிரிச்சுப்பிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ இது குந்துறா. லுட்லியும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் லெவலியன். பார்த்துக்கிட்டு இருக்கலையே நம்ம ஹீரோயின் கீழே குந்திட்டா. அப்போ குந்தினோடனே ஒரு மாதிரி சிவப்பு கலரில் ஏதோ ஒரு பீஸ்ட் ஒன்று காட்டுறாங்க. அந்த பீஸ்ட்டை பார்க்குறா நம்ம ஹீரோயின், என்ன அது அவர் லெவலியன்ற தோளுக்கு மேலே என்ன இருக்கே அப்படின்னு பார்க்குறா நம்ம ஹீரோயின். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ அந்த சண்டையை பற்றி பேசிக்கிட்டு கேட்கலாம். நம்ம ஹீரோயின் குறுக்கால இருந்துட்டு இதில் என்ன விட்டா அடிச்சுக்கிடுவாங்க போல ரெண்டு பேரும் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ நம்மகிட்ட டியூக்கு அந்த டீயை எடுத்து குடிக்கிறார். குடிக்கிப்பிட்டு இது சுயாரிக்கி அப்படின்றார் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹாண்டு சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுது. ஏண்டா அது அந்த பட்லர் காட்டி கொடுத்திப்பார், பட்லரை கோஸ்ட் தம்ஸ் அப் சிம்பிள் காட்டிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பெருமை. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பீஸ்ட்டை பார்க்குறதான் பார்த்துட்டாங்க. ஓலால் பீஸ்ட்டை பார்க்க முடியுமாண்டு நம்ம லெவலியன் ஒரு மாதிரி ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அதை ஜூஸை குடிச்சு பாருங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்ற. அப்போ லெவலியனுக்கு நம்ம ஹீரோயின் ஜூஸை ஊற்றினது அப்புறம் டீயை அவன் குடிக்கிறான். குடிச்சுப்புட்டு டெலிஷியஸ், இது உண்மையிலேயே அற்புதமாக இருக்கி நீயா வண்ணா அப்படின்ற ஒரு மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த டிவைன் பீஸ்ட்டை பார்க்குறா. அந்த டிவைன் பீஸ்ட் நம்ம ஹீரோயினை பார்க்கு அதோட எபிசோட் முடியுது கைஸ். இல்லை நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோயின் அந்த டிவைன் பீஸ்ட்டை பார்த்துருப்பா. அதை பார்த்தோன்னே அதுவும் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிங்க அந்த டிவைன் பீஸ்ட். அதுலேருந்து எபிசோடை கண்டினியூ பண்ணலாம் நண்பா. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த டிவைன் பீஸ்ட் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த டிவைன் பீஸ்ட்டை பார்த்துட்டு அதிர்ச்சியில் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டிப்பான்னா இது நம்மளை பார்க்குண்டு. அப்போ அங்கே ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருக்கல ஒரு அமைதி ஒன்று நிலவுது. நம்ம ஹீரோயின் என்ன செய்யறேன்னு பார்த்துப்பிட்டு அமைதியாக இருக்கா, ஒன்றும் செஞ்சிக்கல அப்படின்னு விடு. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு. அப்போ அங்கே கட் பண்ணால் அவர் நம்மட லிவிலியன் சொல்லிக்கிட்டு இருக்கார், இந்த டிவைன் பீஸ்ட்டை உன்னால் பார்க்க முடியுங்கன்னான்னு அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஹாஹான்னு சிரிச்சிட்டு. அப்போ திடீர்னு டிவைன் பீஸ்ட்டை பேரை சொல்லி கூப்பிட்டு விட்டார். அது வந்துட்டு அதில் பேர் ஜட்டின்னு வச்சிச்சா, என்ன பேர் ஏரியா. அப்போ அது வரும் அங்கே நம்மட டியூக்கு அதிர்ச்சி, இவன் என்னதுக்குறாப்பா இதை எடுத்தாங்கன்னு போட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் இது டியூக்கெல்லாம் பார்க்க முடியாது போல, அவர் நினைக்க டைமில் எடுக்கிறாரு, இது ஒரு ஆத்மா போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு. இந்த ஆத்மா மத்தாக்களுக்கு விளங்காய் டிவைன் பீஸ்ட்டை அவங்க கூப்பிட்டோன்னே வந்தால் மத்தாக்களுக்கு விளங்கு. அப்போ நம்மட லிவிலியன் சிரிச்சுக்கிட்டு ஹாண்டு. அப்போ அங்காலேருந்து ஒரு குரல் கேட்கு, இதை இப்போ வெளியே என்ன இதை எரிக்கிறதுக்கு எடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. என்னத்துக்கு எடுத்தா இதை இப்போ வெளியேண்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா, என்ன சேப்பர்னு ஏரியாண்டு. அப்போ அங்கால ஹட் பண்ணால் நம்மட இவர் இருக்கார் டியூக் வந்து கத்திட்டு இருக்கார், என்னத்துக்குமே இதை எடுத்தானே ஏரியா அப்படின்ற. அப்போ டிவைன் பீஸ்ட் நம்ம ஹீரோயினை பார்த்துப்பிட்டு திடீர்னு என்ன நினைச்சிக்க ஏரியா டிவைன் பீஸ்ட் பறந்துட்டு மேலே உங்கள் 3 பேருக்கு அதிர்ச்சி, என்ன இது பறந்து வந்து அப்படியே நம்மளோட ஹீரோயினுக்கு பக்கத்தில் வந்து
நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி, இது என்ன செய்யப்படுது நம்ம ஹீரோயின்ற மடியில் வந்து குந்திட்டு. அப்போ லிவிலியனுக்கு சரியான அதிர்ச்சி, எங்கே என் ஷோல்டரில் இருந்த ஒன்று கான்லெட்டு திலாய் பார்க்குற ஷோல்டரில். அப்போ அவனும் அதிர்ச்சி ஆகிட்டான், என்ன இது டிவைன் பீஸ்ட் அவ கூட ஃபெய்த்து அப்படின்னு. நம்ம ஹீரோயின்ட்ட ஃபெய்த்து டிவைன் பீஸ்டோட சோல் பியூராக இருக்கி, நீ பாம்பு பிறந்த குழந்தையாட்டம் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ இங்கே லிவிலியனுக்கு சாக்கு, ஏய் வா 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 டக்குண்டு வா ஜட்டி வா அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ அது வரமாட்டேன்ட்டு அவன் ஹீரோயின் பார்க்குறா, என்ன இது போக மாட்டேன்ட்டு அப்படின்ட்டு. அப்போ அது வந்து நம்ம ஹீரோயின்ற மடியிலேயே படுத்துக்கிட்டு இருக்கீங்களே அவன் கூப்பிட்றேன்ல வரமாட்டியாண்டா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிக்கிட்டீங்க, இது என்ன நம்மள்கிட்ட வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கால அவருக்கு சரியான நம்மளோட ஹீரோ டியூக்கு சரியான சிரிப்பு, என்ன நம்மளோட புள்ளட்ட வைத்து அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பெருமையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதை அப்போ அவன் கத்துறான், ஹேய் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்கீங்களே, நான் உன்னை கூப்பிட வழங்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க டிவைன் பீஸ்ட் சொல்லி. இவோட சோல் பியூராக இருந்துச்சு, அதான் நான் உன் கூட இருக்கேங்க அப்படின்ட்டு டிவைன் பீஸ்ட். அப்போ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே டிவைன் பீஸ்ட்டு. ஆமாம் டீப் சிரிச்சுக்கிட்டு டீச்சர் ஹஹாண்டு அண்ட் அவட உள்ளட வைத்து டிவைன் பீஸ்ட். அப்போ இங்கே லிவிலியனுக்கு சரியான அதிர்ச்சி, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடி போய் நம்ம கூப்பிட்டு வரமாட்டேன்ட்டு அது அப்படின்னு கூப்பிட்டு அதிர்ச்சியில் இருக்கிற. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா, இது என்னதுக்கு தானேட்ட வந்து கேரியா. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஒரு இதை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் படிக்கிற அகாடமியை காட்டுறாங்க. அந்த அகாடமியில் நம்ம ஹீரோயினை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு அந்த மெய்டெல்லாம் வந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சரி நான் பார்த்து இருந்துக்கிள்றேன் இந்த அகாடமியில் நல்லா படிப்பேன் அப்படின்றா. நம்ம ஹீரோயின் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அவங்க நம்ம ஹீரோயின் மெய்டு சொல்கிறா, லேடி கமலியா பார்த்து இருந்துக்கலுங்க அப்படின்றா. நம்ம ஹீரோயின் பாய் பாய் அப்படின்னு கூட அகாடமிக்கில் போகிறா. அகாடமிக்கில் போனால் நம்ம ஹீரோயின் உள்ளே பேத்துக்கிட்டு இருக்கலையேன்னு நினைக்கிறா. இந்த அகாடமியில் என்ன பண்ண போகிற மாரியா. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாட்மன்ஷிப்பை எடுத்து வச்சு லேடி கமலியா அவங்க அப்பாவை எங்கள் அண்ணனை இம்ப்ரெஸ் ஆகித்தாங்க. அவள் அந்த கத்தி இதில் இன்வால்வ் ஆகியிருக்கா, அதை பிடிச்சிருக்கி போல் அவக்கு. நாங்கள் என்ன செய்ய போகிற நேரியாவை இப்போ இந்த ஸ்வாட்மன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. என்ன செய்கிற அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயினும் உடுப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு வந்துட்டா. கத்தி ஒன்று எடுத்துகிட்டு எப்படின்னாலும் பயிற்சியாச்சு செய்வான்னு கூட வருவான் நம்ம ஹீரோயின். ஆஹா ஒரு மாதிரி நித்திரையாக வருது அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின். எந்த வேலை செஞ்சாலும் பெஸ்ட்டு நித்திராம வரும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல அமைதியாக போய் குந்திக்கிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கா. இந்த ஸ்வாட்மன்ஷிப்பில் நம்ம என்னத்தை கற்றுக்கல போகிறோம், இல்லாட்டி வேறு இது மாறுவோமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. என்ன செய்யலைங்க, நம்ம எடுத்துட்டா கமலியா இருந்து நம்ம அதில் பக்குக்கு போவோம் அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு அங்கேருந்து எழும்பிவிட்டு என்ன செய்வோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கால ஒரு கோஸ்ட் ஒன்று இருக்கு மரத்துக்கு பக்கத்தில், யாரோ அதை கத்தியால் குத்தி வச்சால் அது யாரா கண்ணுக்கும் விளங்குல போல். நம்ம ஹீரோயினை அதை பார்த்துட்டா, அது ஒரு மாதிரி சிற அடிக்கி பற்றிச்சு பார்த்துப்பிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே வந்து கோஸ்ட்டா, இந்த கோஸ்ட்டோட பக்கமே போப்பறா அப்படின்னு போட்டு அதை யாரோ சீல் பண்ணி வச்சான் போல் அப்படின்ற. அப்புறம் எங்கேயாச்சும் மரம் இருக்கான்னு பார்ப்போம், எனலுக்குன்னு பார்த்தா அங்கே மரம் ஒன்றுமே இல்லை. அங்கே அந்த கோஸ்ட் இருக்கிற மரம் மட்டும்தான் ஆகி அங்கே போய்த்து தூங்குவோண்டு நம்ம ஹீரோயின் பிளான் ஒன்று போட்டுட்டா. அந்த மரத்தில் போய்த்து தூங்குவோண்டு. அப்போ பக்கத்தில் போய்த்து படுத்தா அதை நினைக்கிறேன் நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டை நம்மளை கண்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் நித்திர ஒன்றை போட்டாங்க படுத்துட்டா. அந்த கோஸ்ட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கல. அப்போ அங்கே ஹீரோக்கெல்லாம் அதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்போ நம்மட பெட்ரோ வந்து பார்க்குறான், அது லேடி கமலியா அப்படின்றான் சொல்லிவிட்டு நம்ம பிட்ரை பார்க்குறாங்க, என்னடா இப்போ இவோ இங்கே வந்துருக்கியா அப்படின்னு பார்த்துப்பிட்டு இந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கியா அப்படின்றாங்க. பெட்ரோ லவ் பண்ணுற நேரியா. அப்போ அந்த சீல் பண்ணிக்கிற அந்த கோஸ்ட்டு அங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அந்த கோஸ்ட்டை தொல்லை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, அதை கட்டுக்கலாமல் பேய்த்துருவாங்க அப்படின்றா. அப்போ அங்கேருந்து அவங்க 3 பேரும் ஒரு மாதிரி நம்ம கமலியை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் நினைக்கிறாங்க அவன் இங்கே வந்து தூங்குறானா அப்படின்றாங்க. ஏன்னா கிளாஸ்லேயே நம்ம ஹீரோயின் தூங்குவோம். அப்போ அவன் சொல்லிட்டான் நான் கிளம்புறேன் அப்படின்னு போட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பிக்கல இங்கெல்லாம் ஹட் பண்ணால் 2 பேர் இடிச்சிக்கிட்டான். அவள் யாருன்னு தெரியா 2 பேர் இடிச்சிக்கிட்டா. அவள் 2 பேருங்க ஒரு மாதிரி ஆளுகள் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னத்துக்குற வந்து என்னையில் இடிச்சா, நான் சும்மா நடா பேத்துட்டு இருந்தேன், மன்னிப்பு கேள்றா அப்படின்றான் இவன். அதுக்கு அவன் எது நான் மன்னிப்பு கேட்பணுமா அப்படின்றான். அவன்ற பேர் வந்து இவன்ற பேர் ஆசியன் செப்ரான்டா. அவன் ஒரு மாதிரி பயப்படுறான் உன்னோட சண்டை பிடிக்கிறதுக்கு. அப்போ அவன் கேட்குறான் எது நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்றாங்க. நானா மன்னிப்பு கேட்கணும் உனக்கிட்ட நீ வந்து இடிச்சதுக்கு அப்படின்ற ஒரு மாதிரி உள்ளத்தனமாக சிரிக்கிறாங்க.
அப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அங்கே கட் பண்ணால் உங்க வராங்க. அவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவன் பார்க்குறாங்க இவன் என்ன செய்வான். அப்போ அவன் யோசித்து பார்க்குறான் இவன் பெரிய தலை சிறந்த ஆசியன் செப்ரா அவங்களோட ஃபேமிலியே மெஜிஷியன் தான். அவங்களெலாம் பெரிய பெரிய மெஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களெலாம் சண்டை பிடிச்சிக்கல பாரு. அது மட்டும் இல்லாமல் இவன் பெரிய சண்டைக்காரன். எல்லாரையும் பிடிச்சி சும்மாலாம் அடிச்சிட்டு கிடப்பாங்க. சும்மா ஸ்கூல்லேயே சண்டை பிடிச்சிட்டு கிடப்பாங்க பெரிய அப்படின்றாள். ஏன்டா அவனை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாள். அவன் அவ்வளோ பெரிய சண்டை ஆள் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ நம்ம பெட்ரோ குறுக்கால வந்துட்டு ஹே சண்டை போடாங்க. அப்போ சும்மா இதெல்லாம் சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. சும்மா ஆளுக்கால் பிரச்சனை பண்ணிக்கலாங்க அப்படின்ற ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர் சமாதானப்படுத்துறமே பேசிக்கிட்டீச்சார். அப்போ அவன் ஹாஹாட்டு சிரிச்சிட்டு நம்ம இவன் அப்போ அவன் கேட்குறாங்க என்னையோடைய எதிர்க்கிறியா அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டீங்க அவன் பெட்ரோ. அப்போ அவன் சொல்கிறான் சண்டை பிடிச்ச வரைக்கும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கண்ணா அப்படின்னு கூட்டு அவன் பெட்ரோ ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ அவன் சொல்கிறான் ஆசியன் மன்னிப்பு கேட்டுட்டு முடிச்சுக்கலான்ட்டு என் பேரை தப்பாக செல்லாத அப்படின்னு கூட எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு கூட அடிக்கிறான். அவனுக்கு அடித்தா அவன் கையை வச்சு தடுத்தோடனே இவங்க ஒரு மாதிரி பார்க்குறான். 2 பேரும் சண்டைக்கு இழுத்துட்டு அவங்களை அடிக்கிறதுக்கு அப்படியே கண்டுபிடிச்சி அங்கே ஒரு ஆள் கோச் ஒரு ஆள் சொல்கிறேன் அங்கே எல்லோரும் என்ன செஞ்சுட்டீங்க அப்படின்னு அரட்டும் நம்ம செப்ரா சொல்லிக்கிட்டீங்க உடனே இன்னொரு நாள் பார்த்துக்கிள்றேன் அப்படின்னு கூட நம்ம செப்ரா கிளம்பிட்டு அங்கேருந்து கிளம்பினொன்னே போகிற வழியில் யாரையோ பார்க்குறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துப்புட்டு இவன் இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கா. இவோட நடத்த எல்லாம் சும்மா ஒரு மாதிரி மறைமுகம் சர்ப்ரைஸஸாக இருந்துச்சு அப்படின்றான். அதோட எபிசோட் முடியுது கைஸ். ஸ்டார்டிங்லேயே செப்ரா நம்ம ஹீரோயினை பார்த்து விசித்திரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கிளம்பி போகிறான். அப்போ அந்த அகாடமியை காட்டுறாங்க. அந்த அகாடமியில் யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடமும் ஆவியாக இருக்கி வகுப்பறையில் எங்கள் ஆவியாக இருந்துச்சு. இந்த அகாடமியில் எங்கே பார்த்தாலும் நிறைய பேயாக இருக்கி எப்படி எல்லாம் மந்திக்கு ஏறியாண்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லா இடமும் ஆவியாக இருந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்லி போட்டு யோசித்து போட்டு என்ன செய்வோம் ஒரே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்ற ஒரு தூக்கத்தை போடுவோண்டு நம்ம ஹீரோயின் படுத்தா அங்கே டீச்சர் வந்துடுவா. டீச்சர் வந்து கமலியா என்ன செய்கிறா என் கிளாஸை கவனிக்கிறதுல விருப்பம் இல்லையோ அப்படின்னு கேட்பா. நம்ம ஹீரோயினை பார்த்து அவள் கேட்டுட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அவள் பார்த்துப்புட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுவா. நம்ம ஹீரோயின் அப்போயும் கிளாஸை கவனிக்க மாதிரிச்சா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் திரும்பி பாப்பா. எல்லோரும் தூங்குறாங்க. என்னையை மட்டும் வந்து கேள்வி கேட்குறா. இந்த பொம்பளை கமலியாவை வச்சு செய்கிற ஆள் போல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு. அப்போ கமலியில் நம்ம என்ன அவங்க பிரச்சனை ஏறியாண்டா. அப்போ அவள் சொல்லுவா நீ தூங்காமல் எழுந்து அந்த பிரச்சனையை பற்றி சால்வ் பண்ண பார்ப்போம். அப்போ நம்ம ஹீரோயின் நினைப்பா என்னையை சால்வ் பண்ண சொல்கிற நான் வந்து போன வாழ்க்கையில் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து கிராஜுவேட்டுங்க ஆகியிருக்கேன். இதெல்லாம் நினைக்கி சும்மா யூஜிபி மேட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. விடிய எல்லாம் கண் முழிச்சு படிச்சிருக்கேன். நினச்சி தூக்கம் வரும் தூங்காமல் எல்லாம் இருந்து படிச்சிருக்கேங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோயின் அப்போ வந்து அந்த கேள்வியை சால்வ் பண்ண போய்த்தா. அதை அவள் டீச்சர் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டுச்சா இவன்டைக்கு சால்வ் பண்ண மாட்டா அப்படின்ட்டு அவள் பார்த்து நம்ம ஹீரோயின் அதையும் சால்வ் பண்ணி அதுக்கு மேலே உள்ள கேள்வியையும் விடையங்களிட்டு அதை பார்த்தோன்னே டீச்சருக்கு சரியான அதிர்ச்சி வாயை பொழந்துட்டா டீச்சர். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன அப்போ நம்ம இது தூங்கலுமா அப்படின்ட்டு கேட்குறா டீச்சர்கிட்ட. அப்போ டீச்சர் ஆஹான்ற ஒரு மாதிரி ஓன்ட்டு செலுத்திருக்கா. நம்ம ஹீரோயின் மேலே போய்த்தா. அவள் கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் கேரட்சை தான் காட்டுறாங்க. அந்த கேரட்சி நம்ம ஹீரோயின்ற வீட்டுக்கு போய்த்துட்டுச்சு. அப்போ நம்ம ஹீரோயினை காட்டணும். ஆஹா 3 நாடகம் நடிச்சாட்டம் இருக்கேடா அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா எல்லாமே இருக்குண்டு. அப்போ அந்த கேரேஜ் போய்த்து இறங்கு. அப்போ அவன் சொல்கிறான் வீட்டுக்கு வந்தாச்சு அடிக்காமலையாண்டு. அவன் ஹாண்டு கொட்டாவியை விட்டுட்டு நல்ல தூக்கம் அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறா. அங்கே அழகான சன்செட் ஒன்று அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்லா காற்று அப்படின்ட்டு இயற்கையை ரசித்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு முதல் அண்டை தான் சன்செட் பார்க்குறேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே யாரோ கூப்பிட்றாங்க கமலியாண்டு. பார்த்து நம்ம ஹீரோயின் யாராவது திரும்பி பார்த்தா அவற்ற டியூக் கூப்பிட்டுட்டு இருக்கார் நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் டியூக்கை பார்த்து அப்பான்ட்டு கூப்பிட்றா நம்ம ஹீரோயின். அப்போ டியூக் உடனே மறுபடியும் வீட்டுக்கு வந்ததில் சந்தோஷம் அப்படின்னு வெல்கம் ஹோம்ன்ற டியூக். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா நம்ம ஹீரோயின் போன வாழ்க்கையில் யாரும் இல்லாத அனாதகனை அதை நினச்சி பார்க்குறா. அவ கண்ணால் தண்ணி வருது. பார்த்தோன்னே டியூக்கு கதிரிச்சு என்னாச்சு
உனக்கு என்ன ஏன் அழுகுறா அப்படின்னு ஒரு மாதிரி டியூக் பதட்டமாயிட்டார். கிட்ட போய் கமலியா என்னோட குழந்தைய ஏன் அழுகுறா அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் போன வாழ்க்கையில் வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒன்றும் இருட்டான அறையும் குளிரான ரூமும் தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. அப்போ என்னை வெல்கம் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றா நம்ம ஹீரோயின். ஏண்டா அப்போ நான் ஒரு அனாதை அப்படின்றா. அவள் தனிமையெல்லாம் இருந்துருச்சா நம்ம ஹீரோயின். அதை நினச்சி பார்த்துப்புட்டு இங்கே டியூக் அவள் அரவணைச்சத்தை பற்றி யோசித்து பார்த்துப்புட்டு அவள் சொல்கிறா. ஒரு மாதிரி கண்ணை துடைச்சிப்புட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பா அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிப்புட்டு நினைக்கிறா. இது ரொம்ப சத்தமாக சொல்லிட்டேன், இந்த முறை பெஸ்ட்டு சத்தமாக சொல்கிறேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின். சொல்லிப்புட்டு சிரிக்கிறா. ஒரு மாதிரி பார்த்தோன்னே டியூக்கு அமைதியாகிடுச்சு. டியூக்கும் வெல்கம் ஹோம் அப்படின்றார் டியூக். அப்போ நம்ம ஹீரோயின் அமைதியாகிடுச்சா. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு கேட்கல. ஹட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயின் தலைவணியை போட்டு குத்திட்டியா ஹூண்டு ஒரே எம்பரசிங்க போயிட்டு எல்லோரும் என்னைய சுற்றி இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னத்துக்கு தான் லுட்வில் ரவியெல்லாம் வந்தானே ஏரியா வெளியே எல்லாருண்டு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. என்னதுக்கு தான் அவள் வந்தாலும் ஏரியா அப்படின்ட்டு என்னைய வெல்கம் பண்ண வந்திக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரே எம்பரசிங்காக போயிட்டு அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு அதை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்கா, ஒரு எம்பரசிங் ஆனதை பற்றி. அப்போ அப்படியே ஹட் பண்ணால் இங்கே ஒரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிச்சனுக்கு போவோம் பசிக்கின்னு போட்டு போவா. கிச்சனுக்கு போகிற வழியில் பார்த்தா யாரோ ஒரு ஆள் பார்த்துட்டீங்க. யாருன்னு பார்த்தா ரவியை பார்த்தோன்னே ஹீரோயின் ரவின்னு கூப்பிடுவா. அப்போ ரவி ஒரு மாதிரி பார்ப்பான். ஹீரோயினை பார்த்துப்புட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்பான். அவள் சாப்பிடு அப்படின்டுவா. அப்போ நம்ம ஹீரோயின் ரவியை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிப்பா. அப்போ ரவி வில்லத்தனம் எதுவும் பண்ணாமல் இருக்க மாட்டியா, உன்னைய பற்றி குற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கின்னுவா ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் செல்வா, அது என்னையை பற்றி இல்லை என் முகத்தை பற்றிட்டு. அப்போ நம்ம ரவி ஒரு மாதிரி பார்ப்பான். பார்த்துப்புட்டு எது முகத்தை பற்றியா அப்படின்னு யோசிப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன இந்த ஃபேஸை வச்சு அதை சரி அசிங்கமாக இருக்கா அப்படின்ட்டு விட்டுருவா நம்ம ஹீரோயின். அப்போ ரவி அதெல்லாம் விடு அப்படின்ட்டு விட்டு ஏதோ பக்கத்தில் இருந்து எடுப்பான். ரவி எடுத்து நம்ம ஹீரோயின்ட்டு இருந்து அப்படின்ட்டு தூக்கி எறிஞ்சு விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயின் அதை கெச் பிடிக்கிடுவா. அது என்னென்னு பார்த்தா ஒரு பிரேஸ்லெட். நம்ம ஹீரோயின் என்ன பிரேஸ்லெட்டா அப்படின்டுவா. அப்போ அவங்க எல்லாம் தூக்கி எறிண்டு. இப்போ நம்ம ஹீரோயின் விலங்கலை என்னாண்டு கேட்பா. அப்போ அவன் சொல்லுவாங்க, உனக்கு பிடிக்காதவங்க யாருக்கு மேலே அதை தூக்கி எறிண்டுவா செல்லுவான் ரவி. அப்போ செல்லுவாங்க, எனிமி யாராச்சும் உன்னை அட்டாக் பண்ண வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைண்டு அதை தூக்கி எறிண்டு. நம்ம ஹீரோயின் பாப்பா, இது என்ன நோக்கத்துக்காக என்கிட்ட தந்தானே ஏரியாவை, ஒருவேளை நம்ம அகாடமியில் பிரச்சனை பண்ணுறோன்னு நினச்சி தந்தானே ஏரியா அப்படின்னு போட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஆமாம் ரவிகிட்ட செல்றா, பா ஒன்றா போவோண்டு ஹே ரவின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஹே என்னை அப்படி கூப்பிடான்னு உன்னை எத்தனை உரைஞ்சென்ன அப்படின்றான் நம்ம ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது அப்படித்தான் கூப்பிடு பாடுங்க அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்கிறா. அப்போ ரவி ஒரு மாதிரி சிரிக்கிட்டு போகிறான். பிள்ளைத்தனமாக சிரிக்கிட்டு போனால் அப்படியே கட் பண்ணால் இங்கே அகாடமியை காட்டுறாங்க. அகாடமியில் ஒரு இதை காட்டுறாங்க. பட்லர் ஹெஞ்சி டீச்சர், மேடம் கம்லியா இதை விட்டா வேறு சான்ஸ் இல்லை அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கா. என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா 2 பேரும் ஏதோ பிளான் போட்டாங்க. என்ன பிளான் ஏரியான்னு பார்த்தா பட்லர் ஒரு மாதிரி ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தண்ணி காடியில் போகிற மாதிரி பிளான் போட்டார். நம்ம ஹீரோயின் பார்க்குற பட்லரை பார்த்துட்டு ஒரு மாதிரி நினைக்கிறேன். என்னென்னா அந்த தண்ணி காடியில் டிவைன் பீஸ்ட்டு இருக்காங்க, டிவைன் பீஸ்ட்டை முட்டை. அப்போது நம்ம ஹீரோயின் தண்ணியை பார்க்குறா. இது இந்த அகாடமிக்கு சொந்தமான லேக், ஸ்பீட் லேக்குண்டுவாங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ அந்த தண்ணியை தொட்டு பார்க்குறா. தொட்டு பார்த்துட்டு யோசிக்கிறா, என்ன இந்த தண்ணியில் இறங்கணுமா, இது ஆழமாக இருக்கீங்க, இதுக்கெலாம் டிவைன் பீஸ்ட் இருக்கி எப்படி இறங்கத்தாமனு அப்படின்னு நினைக்கிப்பட்டு பட்லர் சொல்லிப்பறான், தண்ணி சூடாக இருக்கீங்க இப்போ இறங்கிடு. நம்ம ஹீரோயின் தொட்டு பார்த்துப்படி சரியான கடுப்பாயிருவா. இது உன்னை சூடு பொய்யர் பட்லர் அப்படின்ற நம்ம ஹீரோயின் பட்லரை பார்த்து சரியான கோபமாயிருவா. நம்ம ஹீரோயின் பட்லருக்கு திட்டிப்பா, ஏன்னா தண்ணி சரியான கூலாக இருக்கும். பட்லர் கம்லியா மேடம் இதை விட்ட வேறு சான்ஸ் கிடையாது, எத்தனை நேரம் வந்து வைத்தோங்க அப்படின்றார் பட்லர். அப்பா மலங்கு உங்கள் கன நேரம் வந்து வைத்திக்காங்க 2-3 தரம். இப்போ நம்ம ஹீரோயின் சரி உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனாலும் தண்ணி குளிராக இருக்கு, இன்னொரு நாள் பார்ப்போன்ட்டா நம்ம ஹீரோயின். பட்லருக்கு ஒரே அழுகையாக போய்த்து மேடம் டீச்சர். அப்போ நம்ம ஹீரோயின் பாப்போண்டு, நீங்கள் எத்தனை நாள் தான் என் பின்னாலே எப்படி வரப்போகிறீங்க அகாடமிக்குன்னு கேட்குற. அப்போ பட்லர் அதில் எனக்கு வந்து பிரச்சனை இல்லைன்றார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிற, அடுத்த முறை கண்டிப்பாக போகிறேன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பட்லர் யோசிச்சுற, என்ன சேப் ஓமாண்டு பட்லருக்கு சரியான அதிர்ச்சி, ஹாப்பியாக இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, பட்லர் ஃபேஸ் இப்படி ஆனந்தமாகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிப்புட்டு
அப்படியே பார்க்குறதோட எபிசோட் முடியுது நண்பா. மறக்காமல் லைக் போட்டுருங்க நண்பா. இனி தொடர்ந்து வீடியோ ஒரு நாள் 2 எபிசோடாக வந்துடும், கவலைப்படாம நண்பா. ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட்லேருந்து காட்டுறாங்க, அங்கே 2 பேர் இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பா இல்லை அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்க தேவையில்ல, வா போவோம் என்று சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு இந்த வார்த்தையை எங்கேயே கேட்டிருக்கீங்க, இது என்னை மிரட்டுறமே இருக்கா அப்படின்றான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் பேசிட்டு இருக்கான், வா நம்ம ஏதோ ஒரு டீ குடிக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இந்த வார்த்தையெல்லாம் எங்கே கேட்டிருக்கேன் நாங்கள், இது என்னை பயம் கொடுத்துற மாரிக்கிண்டு, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன் இந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்படி சொல்லி நம்ம ஹீரோயின் யோசித்துட்டே அங்கால அவனை காட்டினா அவன் பேசிட்டு இருக்கான், என் ஃபேமிலி என்ன தெரியுமா உனக்கு, அப்போது நான் கூப்பிட்டும் பராமரிச்சேனா, நீ ஒரு அடிமட்ட குடும்பத்தை சேர்ந்த ஃபேமிலியில் வந்துக்கிட்டு நான் கூப்பிட்டு வராமரிச்சேனா அப்படின்னு அவன் பெருமையாக பீத்திட்டியான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு, ஏன் உனக்கு இந்த லிசன் எடுக்கல, நீ தூங்கிட்டேனா மொழி படம் எடுக்கல அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோயின். ஏண்டா அவன் பேசுகிற ஒரு வார்த்தையும் கேவலம் மறிச்சா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அதை கேட்டோடனே அதிர்ச்சி ஆகிட்டான், யார் இங்கே இருக்கிறா அப்படின்னு பார்த்துப்புட்டு, கமலியா அப்படின்றாங்க. அவன் கமலியா அங்கே இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன போன்ற ஒரு மாதிரி பார்க்குறான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டு செல்கிறான், தனியாக வந்துட்டு மாட்டிக்கிட்டியே, உங்கள் 2 பேருக்கு மூளையே இல்லை, எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு முதல்ல பாருங்க அப்படின்றாங்க. அவன் ஏண்டா இது அகாடமியை விட்டு நிறைய தூரம் தள்ளி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றான். அப்போ அவங்க ஒரு மாதிரி பார்க்கவும் நம்ம ஹீரோயின் சொல்கிற, அவனை பற்றி, உனக்கு 20 வயசாகுது, நீ கவுண்ட் ஹெய்லி குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான், உனக்கு எப்படி தெரியுன்னு கேட்டுட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, 3 ஆண்டுகளுக்கு முன்னே மார்ச் 15 கவுன் சேவலின் புள்ளே டாக்டரை கடத்திட்டு போய்து நீ பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி தெரியுன்னா பின்னால் பட்லர் இருந்துக்கிட்டு கத்திட்டியார், இவன் அப்படி இவன் இப்படி பட்லர் சில நம்ம ஹீரோயின் சொல்லிட்டியா, இவன் எவ்வளோ கேவலமானானா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கல அவன் கத்திட்டியான், உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் சொல்லு உண்டு. அப்போ நம்ம பட்லர் நம்ம ஏற்றி விட்றாரு, இவன் அப்படி இவன் இப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, பட்லருக்கு எப்படி தெரியுன்னா. அப்போ அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், அவனுக்கு மனசே வெறுத்துட்டு, எல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு விட்டு நம்ம ஹீரோயின்ற கழுத்தை பிடிக்கிட்டான், வந்து சொல்லு உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் சொல்லு அப்படின்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ நம்ம அவன் பிடிச்சிக்கிட்டு குழுக்குறான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான், தனியாக வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு அவன் பார்த்துட்டு என் வில்லத்தனமாக. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் என்ன நம்மளை விடமாட்டான் போலையே அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கல. அவன் இன்றைக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாருனோம். அப்போ அங்காளரில் அந்த கோல்டு கலர் பொம்பளை அவள் சொல்லிட்டியா, அவளை விடு ப்ளீஸ் விடு விடுண்டு. அப்போ நம்ம கமலியா பார்க்குறா. அப்போ நம்ம கமலியாவுக்கு பிரதர் ரவி கொடுத்த அந்த இது ஞாபகம் பாரு, பிரேஸ்லெட், அதை உடனே கலட்டி என்ன செஞ்சிடுறாண்டா, எரிஞ்சு விட்டுடுறா. எரிஞ்சோடனே அது போய்த்து அவனை இறுக்கி பிடிச்சி அந்த பின்னால் உள்ள மரத்தில் கொண்டு அவனை கொலிவீர் ஆள் மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கான். தொங்கிக்கிட்டு கத்துறாங்க, ஏய் கமலியா என்னை விடு, இறக்கி விடு, என்ன பண்ணுறான்னு தெரியுமா, உனக்கு என்ன செய்வேன்னு தெரியுமா, இந்த கீழே விடாட்டின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் அடிக்கிற, பிரதர் ரவி கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பாஜிங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். செல்லி பெருமையில் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருச்சா நம்ம ஹீரோயின். அப்படி சிரிச்சுக்கிட்டு இருச்சே இஞ்சல அந்த கீழே ஒரு சத்தம் ஒன்று கேக்கு. அவன் கிளிக்கு ஒரு மாதிரி ஆகுறாங்க, ஃபீல் ஆகுதாங்க ஒரு மாதிரி, யார் இவோ அப்படின்னு ஒரு மாதிரி மனசே வெறுத்துட்டான். அவன் மரத்தில் தொங்க விடுவோங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலையே பட்லர் இஞ்சலை சப்போர்ட் கொடுக்குறார். சரியான வேலை பார்த்தீங்க கம்மியாண்டா, பஞ்சலை யாரோ கூப்பிடுற மாரிக்கு. யாருன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்கே கொஞ்சம் பேர் வாரான். யார் ஏரியா நம்ம ஹீரோயின் அவனால பார்க்குறா ஒரு மாதிரி, யாராக இருக்கீங்க ஓல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இல்லையே இஞ்சலை ஒரு 3 பேர் வாரம் ஆள் வந்து அவன் சிரிக்கிறான், ஹாஹாஹா வந்துட்டான் அவள் 2 சிங்க குட்டிகள் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு என் பெருமையில். அவள் வந்து கமலியாவை சுற்று போட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு என்ன செய்யறேன் தெரியாமல் யோசிச்சுட்டுச்சா. பையில் ஒரு தெஞ்சல்றாண்டே, இவ்வளோ என்ன பண்ணுறேன் பாரு, நீ உன்னை காணலை, அதான் நான் நேரத்தோட உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு பின்னால் யாரோ வாரமே இருக்கு. நம்ம ஹீரோயின் யாருன்னு திரும்பி பார்க்குறா. பின்னால் கூடி போட்டுட்டு ஒருத்தன் வாரான். பார்த்து நம்ம ஹீரோயினை பார்க்குறான். யாண்டு பார்த்தா பிரதர் லுட்வில் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அவன் நினைக்கிறான், கூடி போட்டுங்கனே கண்டுபிடிக்கிட்டா உண்டு. அப்போ அவன் நான் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சிரிப்பு ஒன்று லுட்விலை பார்த்துக்கிட்டு. அப்போ நினைக்கிறா, லுட்வில் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். நினைக்கி போட்டு கேட்குறான், அவன்கிட்ட என்ன பண்ணுறான் இங்கே என்னத்துக்கு நீ இருக்கா அப்படின்னு கேட்கவும் நம்ம லுட்விலுக்கு ஒரு மாதிரி போகுது. இவன் அதை கேட்குறா அப்படின்னு போட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன்ற சட்டையை பிடிச்சிக்கிட்டீச்சா பயத்தில். அப்போ அவங்க சொல்கிறாங்க,
அதெல்லாம் இப்போ உனக்கு மேட்டர் இல்லை, இப்போ உனக்கு பின்னால் வைக்கிறாக்கள் தான் விஷயம் அப்படின்றான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆகுது. நான் கேட்ட கேள்வி என்ன, இவன் செல்கிற பதில் என்ன அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்படி சொல்லிட்டு இருக்கலையே உனக்கு பின்னால் இருக்கிறாக்களை நான் என்ன பண்ணுறேன் பாருன்றான். அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. அப்போ லுட்வில் களத்தில் இறங்கிட்டாங்க. அப்போ அவள் 3 பேரும் பார்க்குறவள் நம்ம ஹீரோயின் பார்க்குற அன்றைக்கி செத்தானல் ஒன்றும் அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ அவளை பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு சிரிக்கிற மனசுக்குள்ள லுட்வில் பயங்கரமான மெஜிக்கால் அப்படின்ற. அப்பாவோ ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கா இவோ பயத்தில். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அவள் பயத்தில் இருக்கிறத பார்த்துப்பிட்டு அவள் கூட செல்றா. பயப்படாத, எலும்புங்க உளுந்துறாங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, அந்த பொண்ணு ஏற்கனவே எங்கேயே பார்த்துருக்கேனான்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. ஏன்டா கமலியா கடை அவள் பார்த்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்றா. கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, அந்த பொண்ணை நான் எங்கேயே பார்த்துருக்கேன். போன வாழ்க்கையில் நான் படித்த நாவலில் கமலியாவோட பின்னாலே தெரிஞ்சுப்பா. கமலியா வெறுத்தாலும் கமலியாவுக்கு எல்லா உதவியும் செஞ்சுப்பா. கமலியானாவோ கண்டிக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. கமலியாவோலாம் கணக்கெடுக்காமல் தெரிஞ்சுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கியா. ஏண்டா நம்ம ஹீரோயின் கமலியா யார்ட்டையும் பேச கூச்சம் அவக்கு, அதால் அப்படி மறுத்துட்டா அப்படின்ற நம்ம ஹீரோயின். ஏண்டா கமலியா நம்ம ஹீரோயின் நினைக்கிறா கமலியா உண்மையிலேயே இந்த பொம்பளையை வெறுத்துருக்கா. ஏண்டா அவள் பின்னால் ஓடி போய்த்து கமலியாவுக்கு உதவி செய்கிற, அதெல்லாம் கமலியாவோ வெறுத்துட்டா. ஏண்டா கமலியாவுக்கு அப்படி செஞ்சால் பிடிக்காது, அதெல்லாம் கமலியாவோ ஒருக்கா கொலை பண்ணையும் பேத்திச்சா. அப்போ அதை டியூக் பார்த்துட்டார் அப்படின்ற நம்ம ஹீரோயின். பார்த்தோன்னே கமலியாவுக்கு அதிர்ச்சி. டியூக்கு இங்கே வந்தார் அப்படின்னு டியூக் ஒரு மாதிரி பார்க்குறாரு, மனசே இல்லாமல் பார்க்குறாரு. நம்மளை பொண்ணு எப்படி செஞ்சேன்டா. அப்போ நம்ம கமலியா அதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது இப்போ அவளோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதா என்ன செய்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. ஏண்டா என்ன செஞ்சா அவர் செய்வான்னு போட்டு சரின்னு நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் அவளை பார்த்துப்போட்டு உன்னோட பேரை நான் எலும்பு அப்படின்றா நம்ம ஹீரோயின் பேரை கேட்டோன்னே அவள் செல்றா, என் பேர் லைலா அப்படின்னு செல்றா நம்ம ஹீரோயின்ட்டு. நம்ம ஹீரோயின் சரி அப்படின்னு போட்டு எழுப்பி விட்றா. அவள் எழுப்பி போட்டு தேங்க்யூ அப்படின்னு செல்றா. அவள் நினைக்கிறா நம்ம ஹீரோயின் நம்மளை பின்தொடர்ந்திருப்பாவோ, நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சாவல அப்படி நம்மளோட பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்றா. அப்போ நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குற ஆர்வத்தோட பார்த்து போட்டு லைலா நம்ம ஹீரோயின்கிட்ட செல்றா. உங்களை நான் கிளாஸ் டைம்லாம் நோட்டம் விட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்றா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ லைலா சிரிக்கிறா ஹாண்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தா என்ன கிளாஸ் டைமில் நோட்டம் விட்றாவா, அப்போ நம்ம அவ்வளோ பாப்புலரானா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு மாதிரி செல்றா. நான் அவங்களெலாம் கிளாஸ் டைமில் கவனிக்கிட்டு இருப்பீங்க, எல்லாரும் கவனத்தை நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். என்ன எல்லாரும் கவனத்தையும் நான் இருக்கிறேன்னா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ லைலா சரிங்க அது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த கண்ணு இதை நான் எங்கேயே பார்த்துருக்கேன் அப்படின்றா. ஏன்னா போன வாழ்க்கையில் உள்ள அந்த நம்ம ஹீரோயினை எல்லோரும் நாடக நடிகைகளை அந்த சீனியர்னு பின்னால் வந்து இப்போ அவள் புது நாடக நடிகர்கள் அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு சரி எனக்கு நான் பார்க்குறேன் அப்படின்றா. அப்போ செல்றா. அவள் கையை பிடிச்சி போட்டு நம்மளோட ஹீரோயின்ற கையை பிடிச்சி போட்டு லைலா செல்றா. இனி என்னைய பத்திரமா பார்த்துக்கலுங்க லேடி கமலியா அப்படின்றா. அதோட எபிசோட் முடியுது guys. ஸ்டார்டிங்லேயே இங்கே நம்ம ஹீரோயின் அவள் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்மளை பின்தொடர்ந்தே அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து அவள் பார்த்துக்கிட்டு இருக்கல. அங்கே ஒரு சத்தம் கமலியாண்டா. அப்போ அவள் அங்கே பாருங்க அங்கே என்ன நடக்குன்னு சொல்கிற லைலா. அப்போ அங்கே பார்த்தா நம்மளோட லுட்வில் அவங்க 4 பேரையும் அடிச்சு வச்சா. அவள் ஒரு மாதிரி மனசு வெறுத்து போய் குந்திருக்காள். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஒரு மேஜிக் ஆல்கிட்டருந்து இதை எதிர்பார்த்தேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு கேட்கலையே. அவன் வந்துட்டு செல்கிறான் லுட்வில் உன்னோட பிளேஸ்லெட் உடஞ்சிட்டு சாடையா மன்னிச்சிரு அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பரவாயில்ல அது நம்ம பிரதர் ரவிக்கிட்ட கொடுத்து அது செஞ்சு வந்துடுவார் அப்படின்றா. அதை கேட்டோன்னே வேணா பிரதர் ரவிஹந்தரா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் ஆமாம் அது பிரதர் ரவிஹந்தந்தார் அப்படின்றாங்க. அப்போ அதை கேட்டோன்னே லுட்விலுக்கு ஒரு மாதிரி போகுது. என்னத்துக்கு அவன் உனக்கு தந்தாண்டு கேட்குவாங்க. ஒரு வேளை என்னையில் பாசம் வச்சு தந்தார் ஏரியா பிரதர் ரவி என்னுடைய அண்ணன் அப்படின்ற நம்ம ஹீரோயின். இதை கேட்டோன்னே லுட்வில் அந்த பிரேஸ்லெட்டை உரமாக உடச்சி விட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக்கு. என்ன செஞ்சீங்கப்பா அப்படின்ட்டு. என்னத்துக்கு இந்த பிரேஸ்லெட்டை இப்போ உடைச்சிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துறா. இதை கேட்டு லுட்வில ஒரு மாதிரி கோவமாக வரும். கட் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு கேட்கல யோசிக்கிறா. என்னத்துக்கு பிரதர் லுட்வில் வந்து அதை பார்த்தார் நம்மளோட லைலாவை
அவர் திரும்பி இப்படி பார்க்கல. எங்கடா போனால் இதில் லைலாவும் நம்ம லுட்விலும் மீட் பண்ணுவாங்க. அதுலேருந்து 2 பேருக்கும் லவ் செட் ஆயிரும். ஒருத்தர் பிரியாமல் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க 2 பேரும். அதுவும் அவங்க மீட் பண்ண இடம் ஒரு சந்தை. அந்த சந்தையெல்லாம் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இருக்கல அவள் சந்தையில் மீட் பண்ணினதுக்கு பிறகும் அவங்க 2 பேரும் பிரிய மாட்டாங்க. ஆனால் நம்ம ஏரியில் வச்சு மீட் பண்ணோம். அப்போ லுட்வில் பார்க்கவே இல்லை. அவள் யோசித்து சி இதை பற்றியெல்லாம் நான் ஏன்டா யோசித்துட்டு செய்யணும். ஒரே மூளை குழம்புது நம்ம ஹீரோயினுக்கு. மூளை குழம்பி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு கேட்கல. சரி நம்ம தூங்க போய்க்கல. அங்கே ஒரு ஹோட்டல், ஹேய் லேடி கமலியா அப்படின்னு, ஹேய் லேடி கமலியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டா. அவள் திடீர்னு முழிக்கிட்டா. என்ன யார் கூப்பிட்டா அப்படின்னு பார்த்தா அங்கே நம்மளோட இவர் வந்தீங்க மொட்டை டியூக். வந்தோடனே நம்ம ஹீரோயின், மொட்டை டியூக் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களெல்லாம் வரையலவே அதுக்கிட்டே சிறப்பட்டு கிடந்தீங்களா அப்படின்னு சொல்லவும் நம்ம மொட்டை டியூக் நம்ம ஹீரோயின் செல்லவும் மொட்டை டியூக் சொல்கிறார். அது என்னவே தெரியாது, திடீர்னு எனக்கு அப்படி வருபட்டு என் உடம்பு மெலிசா ஃபீல் ஆகினிக்கு அப்படின்றார் நம்மளோட மொட்டை மாமா. சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்ன பேய்க்கெல்லாம் வெயிட் இருக்கியா அப்படின்னு கேட்கவும் அவர் ஒரு மாதிரி சிரிக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ லைட்டாக ஃபீல் ஆகினிக்கு நான் முயற்சி செஞ்சேன் மறுபட்டு அப்படின்றார் நம்மளோட மொட்டை டியூக். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறார். இவர் அதை கேட்கவும் தீபரேரியா அப்படின்ற நம்ம ஹீரோயின் இது. அப்போ அதே சென்ன மாதிரியே அந்த மொட்டை மாமா டியூக் கேட்குறார், ஏய் லேடி கமலியா நீ போனால் அதை எடுக்கலையா டிவைன் பீஸ்ட்ற முட்டையை, நீ எடுப்பான்னு நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்றார் நம்மளோட மொட்டை டியூக். அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கல. அவரும் சொல்கிறார் எஸ் அப்படின்றார் நம்மளோட பட்லர் கத்திக்கிட்டு இருக்கார். அப்போ கோஸ்ட் பட்லர். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அவங்க 2 பேரையும் வச்சு ஒன்றுங்கல அப்படின்னு சொல்லி சரி நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சுக்கேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அவள் என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாள். அதை சொல்கிறேன், அதை செயல்படுத்தியே காட்டுறேன் பார்த்துக்கலுங்க அப்படின்ற நம்மளோட ஹீரோயின். அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கலையே அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்கலையே என்ன அவள் பிளான் வச்சிக்க அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டுக்காங்க. நம்ம ஹீரோயின் எதையோ யோசித்து போடும். அந்த நாள் இன்றைக்கு தான் அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்படியே கட் பண்ண கீசி கத்துற குரல் கேட்கு. யாரோ கீசி கத்துற சவுண்டு கேட்கு. அப்படி ஒரு அரண்மனை ஃபுல்லாக கேட்கு சத்தம். யாரு அவ ஓடி போகிறா, நம்மளோட மெய்டு ஓடி போகிறா, யாராக இருக்கீங்கன்னு அப்பங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் குந்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவள் போய் இது சமாதானப்படுத்துகிறா. மேடம் என்ன நடந்துக்கே அழுகாதுங்க அப்படின்ட்டு அவள் சமாதானப்படுத்து. அப்போ அங்கே கமலியாண்டுட்டு வார நம்மளோட ஃபாதர் வந்தோடனே அவள் அப்பாண்டு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கணும் அழுகிறா. ஒருமா என்ன நடந்துக்கேரியா அப்படி நம்ம யோசிக்க வச்சுட்டாங்க. அப்போ அழுதுகிட்டே நம்மளோட அப்பா போய் சொல்கிற, அழுகாது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அப்பா தீ விபத்தில் மாட்டிகிட்டு இருந்தீங்க நீங்கள், உங்களை நான் காப்பாற்ற வந்தேங்க, ஆனால் நீங்கள் எரிஞ்சிட்டு இருந்தீங்க. அப்போது நான் காப்பாற்ற முயற்சி செஞ்சேன். கொஞ்சம் நம்மளுக்கு லுட்வியில் ரவியை காட்டுறாங்க. ரவியில் மூஞ்சியை ஒரு மாதிரி போய்த்து ஒன்றா செய்ய ஏரியா அப்படின்ற. அப்போ நம்ம அப்பா கரையும் சொல்கிறாங்க, என்னை காப்பாற்ற வந்தியா நீண்டு போட்டு அவர் ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னையால் காப்பாற்ற முடிஞ்சாலோ உங்களோட ட்ரை பண்ணேன், நான் கவலைப்பட்டேன் சரியா அப்படின்றா. அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இது ஒரு கவுண்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ இவ்வளோ நேரம் ஆக்டிங்கை போட்டுக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின். அது தெரியாமல் அவங்களாம் சரியாக பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அந்த ஃபேக்டரி ஒன்று அது தீ பிடிச்சிட்டு அதால் உங்களுக்கு இப்படி நடந்துட்டு நான் சரியாக அந்த ஃபேக்டரி தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நடுவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகத்தில் சொல்லிச்சு. அப்போ அங்கே நம்மளோட டியூகை கூப்பிட்ற மெய்டு வராள். அப்போ டியூகை கூப்பிட்டு இப்படி சொல்கிறா, அந்த விஷயம் அது என்ன நடந்துட்டு அப்படின்ற ஃபேக்டரியில். அதை கேட்டோடனே நம்மளோட டியூக்கு ஒரு மாதிரி பேத்து, என்ன ஃபேக்டரியில் அப்படி நடந்துட்டா, இது நம்மளோட கமலியா கெஸ் பண்ணது உண்மையாக நடந்துட்டா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி போகிறாங்க. இவோக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிக்க அப்படின்ட்டு நம்ம டியூக் நினச்சிட்டு போகிறான். அப்போ அந்த மெய்ட், ஹே கேட்டிங்களா நம்ம கமலியா மேடம் சொன்னது இந்த நடந்துட்டாங்க அப்படின்ற அந்த சிவப்பு கலர் ரெட் முடி வச்சுக்கிற மெய்டு வரல. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இந்த பிளான் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. யோசித்து ஒரு மாதிரி சிரிச்சிடா வில்லத்தனமா. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு கேட்கலே இஞ்சில் கட் பண்ண கேரேஜில் போய் திட்டிச்சாங்க. நம்ம யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோயினுக்கு அந்த 2 கோஸ்ட்டும். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, தூண்டில் வாங்கணும்டா. அப்போ அவள் சொல்கிறாள், ஏன்னா தூண்டில் என்னத்துக்கு தூண்டில்னு கேட்டுட்டாள். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஒரு வேளை டிவைன் பீஸ்ட்டை நான் எடுத்துகிட்டே வச்சுக்கலுங்க, அப்போ அந்த நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டால் என்னது பதில் சொல்கிறேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ அவங்க 2 கோஸ்ட்டும் பார்த்துக்கிட்டு அப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதான் தூண்டில் வாங்க போகிறேன் அப்படின்ற நம்மளோட ஹீரோயின். அப்போ என்ன பிளான் வச்சுச்சா ஏரியா நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிக்கிட்டே அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டுச்சாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த ஒரு சொல்கிறார் நம்மளோட டியூக்கும் பட்லருங்க அதுவும் சரிஹாங்க அப்படின்றாங்க அவங்க 2 பேரும். நீங்கள் சொல்கிறது பிளானுங்க சரிஹாங்க ஒரு கவுண்டும் நம்புகிறோங்க அப்படின்றாங்க அவங்க 2 பேரும். சொல்லிக்கிட்டு
அவங்க சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக பேசிட்டு அவங்க 2 பேரும் ஆர்வம் காட்டல. அப்போ நம்ம ஹீரோயின் நடந்து பேசிட்டுச்சா தூண்டில் வாங்குறதுக்கு. அவன் கேட்குறான் இங்கே என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு கேட்கலையா. நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறான், அது சரி ஃபேக்டரி தீ பிடிக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுங்கன்னு நம்மளோட பட்லர் கேட்குறார். டியூக் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் செல்றா, நான் இப்போ பிஸியாக இருக்கேன்பா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ அவர் கேட்குறாரு, ப்ளீஸ் சொல்லுங்க என்ன நடந்தீங்க அப்படின்னு. அவன் பிஸின்னு கத்திட்டு போய்த்துரு. அப்போ இங்கே கட் பண்ணால் யாரோ ஒரு பச்சை கலர் முடி வச்சுக்கிற ஒருத்தன் பாரான் பட்லர் கூட்டிகிட்டு வராங்க. அவனை கூட்டிகிட்டு வரக்குள்ள வந்துட்டிச்சாங்க அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு. அப்போ இங்கெல்லாம் கட் பண்ண அவன் பார்க்குறான், யார் அதிர்ச்சியாக பார்க்குறான். அவன் யாருன்னு பார்த்தாங்க நம்மளோட கமலியா இருக்கா. கமலியா வந்துட்டு கேட்குறா, இந்த ஃபேக்டரி தீ பிடிச்சிக்கிட்டு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஃபேக்டரிக்கு பொறுப்பானவர், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டோடனே இங்கே இவருக்கு அந்த பச்சை கலர் முடி வைக்கிறவனுக்கு ஒரு மாதிரி பேர், என்னடா இவோ நான் நினைச்சேன் லேடி கமலியா வந்து இந்த இதுலையெல்லாம் ஆர்வம் காட்டாத ஒரு பொம்பளை அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இவோ கமலியா ஆர்வம் காட்டுற போல ஃபேக்டரி விஷயம் அந்த தொழில்நுட்பத்துலாம் அப்படின்ற. அப்போ அவன் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சேன்றாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சிரிப்பு. அதோடய இந்த எபிசோட் முடியுது கைஸ். வந்து எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் சொல்லி இப்போ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி இப்போ அவரை பார்த்து, அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை எடுத்து அவர்கிட்ட நீட்டு. அப்போ அவர் என்ன இது அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுட்டு இப்போ ஒரு மாதிரி தயக்கத்தில். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் கிஃப்ட்டு அப்படின்ட்டுவா. அப்போ அவனு சரின்ட்டு போட்டு அதை வாங்கி போட்டு அதை விரிச்சு பார்ப்பான். அவன் விரிச்சு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஷூ ஒன்று இருக்குங்க. அதை பார்த்தோன்னே அவங்க என்ன ஷூவா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இவன் பேபி. அப்போ 2 பேர் பேசிட்டு போவாங்க, கேள்விப்பட்டியா நீ அந்த ஃபேக்டரியில் வேலை செய்கிற ஆளுக்கு நம்ம மேடம் கமலியா இது ஷூ ஒன்று கொடுத்தா, அதுவும் ஒரு பொம்பளோட ஷூ அப்படின்னு அவங்க சொல்லி சிரிக்கிட்டு போகிறாங்க. நம்ம கமலியாவுக்கு எப்படி தெரியும் குழந்தை பிறக்கப்போதிக்கு அப்படின்ட்டு தெரியும், அந்த குழந்தைக்கு எப்படி பொம்பளையாக இருச்சிங்க அப்படின்ட்டு தெரியும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ணால் அந்த சமையல்காரங்க பேசிட்டிருக்காங்க, உண்மையாக சொல்கிற நீ அப்படின்னு அவர் கேட்டுட்டீச்சார். நம்மளோட சோப்பு முடியுங்கிட்ட அந்த மெய்டில் ஒரு ஆளுக்கு அவங்க அம்மா இறந்து போய்த்தாங்களாம். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் டக்குன்னு சுட கிளம்பி அனுப்பிவிட்டாவாங்க. அவள் டக்குன்னு போய்த்து பாருண்டு வெளிக்கிட்டு அனுப்பிவிட்டாவாங்க. அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது, நம்ம ஹீரோயின் எப்படி பார்க்குறா, அவளோட அந்த ட்ரீம் இருக்கே அந்த ட்ரீம்லாம் எல்லாம் விளங்கு போல். அப்போ நம்ம ஹீரோயின் பெரிய இதாக மாறிட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஹட் பண்ணால் இங்கே நம்மளோட டியூக் கேட்டுக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின்ட்டு, நீ இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டீச்சார். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிறாரு, ஒரு மாதிரி சந்தேகத்தோடைய பார்க்குறாரு. நம்மளோட டியூக் பார்த்துட்டு கேட்கல. இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்ல எனக்கு இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு எப்படி விளங்குன்னா நான் கனவு மூலமாக தான் அதெல்லாம் பார்க்குறேன், அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் விளங்கு. நம்ம டியூக் எது கனவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சரி போனேன், ஏதாச்சும் உடம்புக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்றார். அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா ஒரு மாதிரி ஹாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு தொடர்ந்து ஒரே ஒரு கனவு வந்துக்கிட்டேச்சு மீண்டும். அப்போ நம்ம டியூக் பயந்துட்டேன்னா ஒரே ஒரு கனவு வந்துக்கிட்டேச்சா திரும்ப அப்படின்ட்டு நம்ம டியூக் பயந்துட்டு கேட்டுட்டீச்சர். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அந்த கனவு எனக்கு வந்துக்கிட்டேச்சானா அப்போ சொல்கிறா. அப்போ நம்ம டியூக் கேட்குறாரு, அப்போ உனக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அந்த கனவை நான் உங்கள்கிட்ட பிறகு சொல்கிறேன், அதை முதல்ல நான் சரியானு பார்க்கணும் அப்படின்ற. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா ஒரு மாதிரி. அப்போ நம்மளோட டியூக் சொல்கிறார், அது ஆபத்தானது இல்லைண்ணா அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஆபத்து இல்லை அப்படின்ற. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். அப்போ இங்கே ஹட் பண்ணால் ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்த்தா அந்த குளத்துக்கு தான் வந்துட்டாங்க. நம்மளோட ஹீரோயின் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு ஒரு மாதிரி ரெடியாகிட்டா தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு. அப்போ கோஸ்ட்டு பட்லர் பார்த்துக்கிட்டு இருக்கார். சரி மேடம் வாங்க கிளம்புவோம், நம்ம போய்த்து அதை டிவைன் பீஸ்ட்டை முட்டை எடுப்போம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு. அப்போ நம்மளை இவர் பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கார், முதல்ல நான் போகிறேன் அப்படின்ட்டு போட்டு தண்ணிக்குள்ளே பாய்கிறார். நம்மளோட பட்லர் பாஞ்சோடனே நம்ம ஹீரோயின் மெதுவாக இறங்கினா தண்ணி சரியான கூலாக இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, ஃப்ரீஸாக இப்படி இருப்போம் இந்த தண்ணியில் அப்படின்னு பார்த்துப்பிடு. ஆனாலும் தண்ணி ஹிஸ்டர் கிளியராக இருக்கு அப்படின்ற நம்ம ஹீரோயின் தண்ணியை பார்த்துப்பிடு. அப்போ நம்மளோட பட்லர் கூப்பிட்றாரு, வாங்க மேடம் இங்கேல இந்த பக்கம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின் போ நினைக்கிறா, இது ரொம்ப ஆழமாக போகுதே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிப்பிடு உள்ளே குதிச்சிடுறா. அப்போ உள்ளே நம்ம ஹீரோயின் அடிக்கி போகிறா நீந்திக்கிட்டு. போவைக்கில் அங்கே ஏதோ ஒளி ஒன்று அடிக்குது நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குற அதிர்ச்சி ஆகிட்டா, என்ன ஒரு ஒளி அப்படின்னு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே அங்கே பார்க்குறாங்க, அங்கே ஒரு முட்டை ஒன்று இருக்கு ஒளி அடிச்சுக்கிட்டு. அதை நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன இது இவ்வளோ கிளியராக அப்படி கிடக்கு அப்படின்னு பார்க்குற நம்ம ஹீரோயின். அதை எடுத்து கையில் எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் நினைக்கிறா டக்குன்னு மேலே போகணுண்டு.
அப்போ அங்கே ஏதோ வார மாரி நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குற என்ன இது அப்படின்ட்டு பார்த்தா அங்கே வர்றது டூனா மேடம் மெய்டு டூனா. அப்போ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பார்க்குற என்ன இவோ இங்கே வரான்டா. அப்போ மெய்டு டூனா வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிவிட்டு கரைக்கு இழுத்துட்டு வர நம்ம ஹீரோயின் என்னால் மூச்சு விட முடியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ மேடம் டூனா நம்ம ஹீரோயினை பார்த்துருக்கேன். நம்ம ஹீரோயின் எலும்பி இருமிக்கிட்டு இருக்கா. அவ சொல்கிறா, நீங்கள் செத்துருப்பீங்க கொஞ்சம்டா, ஏன் தேவையில்லாமல் தண்ணிக்குள்ளே குதிச்சிங்க அப்படின்ற. நம்ம ஹீரோயின் மெதுவாக அந்த டிவைன் மிஸ்ட்டை பக்கத்தில் வச்சிடுறா. அவங்க விளங்காம டூனாக்கு விளங்காம. அப்போ நம்ம ஹீரோயின் கத்துறா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா இங்கே, நீயே பையன் வந்த அப்படின்னு டூனா பார்த்து கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன இங்கே செய்கிறாண்டா. அப்போ அங்கே டூனா கத்திட்டிச்சா, மேடம் நீங்கள் செத்துருப்பீங்க அப்படின்ட்டு டூனா கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ மெய்டு டூனா மறந்து போய் வாய் தவறு சொல்லி விட்டுட்றா, நீங்கள் செத்திங்கன்னா திரும்ப வந்துக்கல மாட்டீங்கன்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு என்ன இவக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு சரியான அதிர்ச்சி. அப்போ மேடம் மெய்டு டூனா சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீங்கள் செத்திங்கடா திரும்ப வர மாட்டீங்க, அதுவும் இப்போ செத்திங்கடா வேற உலகத்துக்கு உங்களுக்கு மாற்றீங்களா அப்படின்ற. நம்ம ஹீரோனுக்கு சரியான அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறா இவக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற. அப்போ கட் பண்ண அங்கே அரண்மனையை காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் நடந்து போயிடுச்சா. மேடம் டூனா மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கத்திட்டு கேட்கல. நம்ம லுட்வில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட்றாங்க. எங்கே குளிராக இருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அவனெலாம் கண்டுக்கலாமல் உண்டு கூட கிளம்பிட்டான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு போகிறா இது. அப்போ அவன் உன்னை பார்த்துன்னு சொல்லிக்கல, பரவாயில்ல நான் அப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறா. அப்போ லுட்வில் ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இங்கே வந்தோடனே 2 கோஸ்ட்டும் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி சொல்கிறா, இன்னொரு வார்த்தை இங்கே எது நடந்தாலும் பேசாமல் இருக்கணும், என்னைய டிஸ்டர்ப் பண்ண போகிறா, இங்கே எது நடந்தாலும்ண்டுவாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சரின்ட்டு சும்மா இருந்துட்டாங்க அமைதியாக பயத்தில். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தே காணுங்க உள்ளவா அப்படின்றா. அங்கே வெளியே யார் இருக்குன்னு பார்த்தா மெய்டு டூனா இருக்கா. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு அவள் உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோயின்கிட்ட சேர்க்குறா, அவங்களுக்கும் சூடாக காஃபி போட்டுட்டு வர அப்படின்ட்டு கேட்குறா நம்மளோட டூனா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பரவாயில்ல அப்படின்றா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ யார் அப்படின்னு கேட்கும். நான் தான் டூனா மேடம், உங்களுக்கு தெரியாம மெய்டு உங்களுக்கு வேலை செய்கிறா அப்படின்றா ஹீரோயின். இதுக்கு மேலே மறைச்சி பிரயோஜனம் இல்லை, மரியாதையை சொல்லு அப்படின்னு போட்டு உன்னோட பேர் என்ன, நீ யார் அப்படின்னு கேட்குறா நம்ம ஹீரோயின். கேட்டோடனே பார்க்குறா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சிரா. அதை பார்த்தோன்னே டூனா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு, மேடம் நான் தான் மேடம் டூனா அப்படின்னு இன்னமும் மறைச்சிக்கிட்டே இருக்கேன் நம்ம ஹீரோயின். இது சரிப்பட்டு வர, உண்மையை செல்லப்படியா இல்லை, எனக்கு எல்லாம் விளங்கிட்டா அப்படின்றா நம்ம ஹீரோயின். அதை கேட்டோடனே டூனா ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறா. அதோட அப்போ டூனா சொல்கிறா, உங்களோட சோலை பிரித்து இந்த உடம்பு கொண்டு வந்தேன் நான் தான் அப்படின்றா நம்மளோட டூனா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஸ்டேக் ஆகுது. அதோட எபிசோட் முடியுது கைஸ். போன எபிசோடில் என்ன நடந்துச்சிங்கன்னா, நம்ம ஈரத்தோட வந்து இப்போ அரண்மனையில் அப்போ நம்மளோட லுட்வில் வந்து போத்தி விட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பற்றி யோசிக்காமல் நம்ம ஹீரோயின் எதையை பற்றி யோசித்துக்கிட்டு அவனை கவனிக்காமல் நம்ம ஹீரோயின் பேய்த்துருவா. ஓடி நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இப்படி பேய்த்துருவா. லுட்வில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இப்போ வினோதமாக நடந்துக்கல்றா அப்படின்னு லுட்வில் பார்த்துட்டு கேட்கலாம். அங்கே பேய்த்துருவா. அப்போ அந்த கோஸ்ட்டு 2 பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ சொல்லுவா, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கலுங்க, என்ன நடந்தாலும் இங்கே என்கிட்ட ஒரு கதையும் கேட்கப்போறா, இல்லாட்டி உங்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ அவங்க 2 பேரும் சரி ஓகே எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு இப்படி ஓரமாக பேய்த்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியான இருக்கா, வா உள்ளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. மெய்டோடனே ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் பார்ப்பா, நம்மளை கண்டுபிடிச்சிட்டு உள்ளே வந்துடுவா. நம்மளோட மெய்டு வந்தோடனே நம்ம ஹீரோயின் கேட்பா, நீ யாருன்னு கேட்பா. அதுக்கு அவ சொல்லுவா, நீங்கள் கூலாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் சூடாக டீ போட்டு வரேன் அப்படின்னு கேட்பா. வாய்க்கு நம்ம ஹீரோயின் செல்வா, நான் கேட்டேன் நீ யார் அப்படின்னு அவ சொல்லுவா, நான் தான் மெய்டு லூனா அப்படின்டுவா. நம்ம ஹீரோயின் திரும்ப கேட்பா, உண்மையிலே செல்லு நீ யார் அப்படின்னு கேட்பா நம்ம ஹீரோயின். அப்போ மெய்டு ஒரு மாதிரி பார்ப்பா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குரலை மாற்றி கதைப்பா, உண்மையை சொல்லு அப்படின்னு ஒரு மாதிரி ஆழ்த்தி கதைப்பா குரலை. அப்போ நம்ம மெய்ட்ஸில் உண்மையிலே நான் தான் மிஸ் லூனா அப்படின்டுவா. நம்ம ஹீரோயின் இது சரிப்பட்டு வராது, அப்போ என்னத்துக்கு நீ அப்போ சென்னா இன்னொருக்கா இறந்தேன்டா மீண்டும் பாஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஏன் பாய உள்ளர்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குவாங்க. அப்போ அவள் ஒரு மாதிரி லூனா முழிச்சிடா, என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ உண்மையை செல்லப்படியா இல்லையான்னு கேட்குவாங்க. அவள் சொல்கிறா, நான் தான் உங்களை இந்த உலகத்துக்கு வர வச்சேன் அப்படின்ற நம்ம மெய்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஏன்னா ஊகம் வர வச்சவா அப்படின்னு போட்டு ஏசுறா, என்னை இந்த உலகத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்போ நம்மளோட மெய்டு சொல்கிறா, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு போட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாவோ, நான் தான் அந்த ஆத்மா பராமரிப்பாளர், உங்களோட ஆத்மாவும் நம்மளோட மிஸ்ஸியோட ஆத்மாவும் மிஸ் கமலியோட ஆத்மாவும் ஒன்று இடம் மாறிட்டு சின்னத்துலேயே அப்படின்றா நம்ம ஹீரோயின். சின்னத்தில் இடம் மாறினா அதுக்கு என்ன நடக்குன்னு கேட்கவும், அவங்களுக்கு துன்பம் நடக்கும், ஃபெமிலி எரியாது, எல்லா பக்கத்துலேயும் வெறுப்பு தான் ஏற்படும், உங்களுக்கு எந்த பாசமும் கிடையாது அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்படி ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு போட்டு எல்லாம் அப்போ என்ன தான் மீன் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் கோப்படுறா.
என்ன சொல்கிறான்டா. அப்போ நம்மளோட மேடு எஸ்எஸ்ன்றா நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோவம் வருது. அப்போ மேடு சொல்லிவிட்டு திரும்ப செல்ல ஆரம்பிக்கிறா. அதால் உங்களை இப்போ இடம் மாற்றி வச்சிக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ என்னோட உண்மையான இதில் நான் என்ன செய்கிறேன், செத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நம்மட சொல்கிறா, நீங்கள் சாவர வேண்டிய நம்மட கமலியாக்கெல்லாம் மிஸ்ஸியாக இருந்தா அவள் நிறைய தூரம் செத்து இருந்தீங்க அப்படின்றா. அப்போ நம்ம ஹீரோயின் செருப்பை தூக்கிட்டா. என்ன சொல்கிறா நீ அப்படின்ட்டு செருப்பை தூக்கினா மேடு காலை முட்டுக்கால் போட்டுட்டா. அவள் மேடு பயத்தில் முட்டுக்கால் போட்டுட்டு கத்திட்டிக்கா, மேடம் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கடுப்புலேயே பார்த்துக்கிட்டு இருக்கா அவள். அப்போ அவள் கத்துறா, இது என்ன அப்போ நான் இந்த உடம்புலான அரிக்கணுங்கணுமா அப்படின்னு கத்துறா அவள். நம்ம ஹீரோயின் கத்தினோடனே மேடு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு மேடு சொல்கிறா, அதுக்கு வழியே இல்லை, அதுக்கு நீங்கள் மிஸ் கமலியாவை உணரணும் அப்படின்றா நம்ம மேடு. அப்போ நம்ம மேடை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்குறா, அப்போ இந்த சக்தியெல்லாம் எங்கே வந்திக்கி அப்படின்னு கேட்கும். அது மேடு சொல்கிறா, என்னெல்லாம் எந்த சக்தி அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் உங்களால் கோஸ்ட்டை பார்க்க முடியுது அப்படின்ட்டு இருக்கேன். நம்மளோட மேடு சொல்லிக்கிட்டு இருந்தா, இங்கே நம்மளோட கமலியாவை பார்க்கணுமே ஏன்னா அப்போ அதெல்லாம் ஒன்றை சக்தியானா அப்படின்ற ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா நம்மளோட ஹீரோயின். அப்போ அந்த கோஸ்டெல்லாம் பார்க்குறது எல்லாம் ஒன்றை சக்தியானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆச்சரியத்திலே பார்த்துட்டு. அப்போ மேடு, இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா மேடம் கமலியா அப்படின்ட்டு எலும்புறா மேடு. எலும்பிவிட்டு செல்றா, இப்போ எல்லாம் உங்களுக்கு விளங்கிட்டு தானே அப்படின்னு ஒரு மாதிரி மேடு சிரிக்கிற வாயை பிளந்துக்கிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு அப்போவும் டவுட்லாம் போகலை. நம்ம ஹீரோயின் கேட்குறா, அப்போ நான் வேறு அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும். அந்த உலகத்தில் உள்ள யூனிவர்ஸும் இந்த யூனிவர்ஸும் வேறு டைம் லைன் அதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு பெரிய சிக்கல் அவங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா மேடு. நம்ம ஹீரோயின் எப்படின்னாலும் இடத்த மாற்றிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம மேடு சொல்கிறா, அவங்கள மிஸ் கமலியாக பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படின்றா. அவள் கேட்குறா, அப்போ எப்பவும் பார்த்துட்டே வாரிப்பா அப்படின்னு கேட்கும். எஸ், அவங்கள பார்த்துட்டு தான் இருப்பா, அதுவும் உங்களோட உடம்புல இருந்துக்கிட்டு மிஸ் யாட உடம்புல இருந்துக்கிட்டு. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா, அப்படியாண்டு. அப்போ நம்மளோட மேடி சொல்கிறா, அவள் கஷ்டப்பட்டுதாங்க அந்த உலகத்தில் சர்வே ஆகணும் ஏண்டா அது உங்களோட உடம்புல இருந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்றா நம்மளோட மெய்டு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கணக்கெடுக்காமல் இங்கே மேடை பார்க்குறா. பார்த்துட்டு கேட்கல மேடு சரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா. என்னடா இப்போ இது இந்த உலகத்தை விட்டு போகலவா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ மேடு, நீங்கள் சொல்கிற சரியாகவும் எல்லாம் நீ பார்த்த வேலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துறா மேடு கத்திட்டு கேட்கல மேடு, நான் என்ன செய்வேன், என்னோட பவரும் போச்சு அப்படின்ற மேடு. அப்போ நம்மளோட மேடு அப்போ எல்லாம் புரிஞ்சுது அண்ணே ஓகே அப்படின்ற நம்மளோட ஹீரோயினை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தா மேடு சிரிச்சிட்டு கேட்கல நம்ம ஹீரோயின், இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவட கேட்க வரா. அப்போ அந்த சாவைக்குள்ள என்ன நடந்துச்சு எனக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போ மேடு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் பார்க்கல அங்கே ஒரு மேடு தான் இருந்தீப்பா. அப்போ அங்கே இருந்தது நீ தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அது நான் தான், அது கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்றா நம்மளோட மேடு. க்யூட்டாக ஒரு மாதிரி தம்சம் காட்டிட்டீச்சா நம்மளோட மேடு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோம்பாரு, எல்லாம் பார்த்தவள நீ அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் க்யூட்டாக அடிக்கிறா. அவள் ஒரு மாதிரி அடிக்காதங்க மேடம் அப்படின்னு கத்திட்டீச்சா. அப்படி கத்திவிட்டு, இது என் உண்மையான உடம்பு இல்லை, என் உடம்ப உங்களுக்கு காட்டுறேங்க அப்படின்ட்டு கூட ஏதோ கோல்டு கலரில் வெளிச்சம் ஒன்று வருது. என்னென்னு பார்த்தா அவங்க ஒரு ஆம்புலை, நம்மளோட மேடு ஒரு ஆம்புலை மேடுன்னா ஒரு பொம்பளை வசத்தில் இருந்துச்சாங்க. இது மட்டும் யாரும் கவனிக்கல அவனை. அப்போ அவன் ஆம்பளை வசத்தில் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிற, என்ன ஆம்பளையாக மாறிட்டாவோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு கேட்கல. அவன் சொல்கிறான், இதுதான் என் உண்மையான உடம்பு, நான் ஒரு ஆம்பளை அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த உங்களோட கவனிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக வேண்டி பொம்பளையாக மாறினேன் நாங்கள் அப்படின்றா. அவன் நம்ம ஹீரோயின் முறைக்கிறான் அவனை, அவ்வளோ நாள் அப்போ பொம்பளையாக வேஷம் போட்டுட்டு இருந்தீங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் முறைக்கிறான் அவனை. முறைக்கிட்டு கேட்கலாம் அவன், சாரி மேல் கம்மியா மன்னிச்சிருங்க அப்படின்னு இப்படி ஒரு மாதிரி அங்களை பார்த்துட்டீங்க அவன். அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இவங்க என்னடா அப்போ உருமெல்லாம் மாறுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அவனை ஒரு மாதிரி எண்ணத்தையே பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் ஒரு மாதிரி யோசனைக்கே போகிறான் ஒரு மாதிரி ஆழ்ந்து. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஒரு வழியாக எனக்கு இருந்த கேள்வியெல்லாம் நிறைவேறிட்டு அப்படின்ற. அப்போ அவன் சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உங்களுக்கு விட சொல்லிங்க அப்படின்ற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி போகுது. எல்லாத்துக்கும் காரணமே நீ தான்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், கமலியா எத்தனை வரும் இந்த உலகத்தில் செத்துருக்கா ஹரிமா அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் சரியான கோபமாக ஆகுறா அவனை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சரி இப்போ நடந்து போச்சு, இப்போ எப்படியாச்சும் இந்த உலகத்தில் சர்வே ஆகணும் அப்படின்னு
நம்மளோட மேடு சொல்கிறா நான் உங்களுக்கு இருக்கேன் உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு அவன் மேடு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினை பார்க்குறான். அவன் அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கல இங்கே நம்மளோட ஹீரோயின் சொல்கிறா சரி சரி அப்படின்றா நம்மளோட ஹீரோயினும். அப்படி சொல்லிவிட்டு நானும் ஓவராக கோவப்பட்டேனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன செய்வோம்டா. அப்போ அவன் சொல்கிறான் சரி ஓகே மேடம் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அவன் மேடு கேட்டுட்டு இருக்கல நம்மளோட ஹீரோயின் பார்க்குற அடுத்து என்ன செய்கிற எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லையே என்ன செய்கிறேன்ற ஒரு ஐடியாவும் இல்லை என்ன செய்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிக்கா. அந்த உலகத்தில் இருக்கலையெல்லாம் அந்த இதெல்லாம் நாடகம் நடிச்சு மெடல் கப்பு அது இதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ நம்மளோட ஹீரோயின் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டிக்கா. அப்போ அவன் பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் கேட்டுட்டியே நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியலையா அப்படின்றவங்க. அவன் சரி ஓகே பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்றாங்க மேய்டு. அப்போ நம்ம ஹீரோயின் நீ எரிப்பாகண்டா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோயின் ஒரு மாதிரி அவனை முறைக்கிறா. அப்புறம் அவன் பார்த்துட்டியா நம்ம ஹீரோயின். அப்போ எல்லாம் கட் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் தனியாக குந்தி யோசித்துக்கிட்டு இருக்கா என்னடா அப்போ செய்கிற இது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. இவன் என்ன செஞ்சு திருத்துற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுற ஒருமா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கடுமையாக கோவப்பட்டு இருக்கா. அப்போ அப்படின்னு போட்டு எல்லாம் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் ஆலாம் ஜோசினியெல்லாம் விட்டு தள்ளி போட்டு இங்கெல்லாம் வந்துட்டா. வந்து சரி ஓகே எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம இந்த உலகத்தில் சர்வே ஆகிறதுக்கான பிளான்லாம் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எழும்பிக்கிட்டு கதவை திறந்துட்டு வாரா வெளியே வந்தா அந்த மேடெல்லாம் உடுப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற அவனை பார்த்து அவன் ஆம்பளை உருவத்திலே இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு சாகுக்கு என்ன இவன் ஆம்பளை உருவத்திலே இருக்கான் அப்படின்னு அதோட எபிசோட் முடியுது காய்ஸ்.